நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல சுவாலஜி சப்ஜெக்ட், பாட்டனி, மேத்ஸ், காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி மற்றும் பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ஸ் படிச்ச ஸ்டூடண்ட்ஸுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போர்ஷன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போர்ஷன்ஸ்ல இந்த 5 சப்ஜெக்ட்லயுமே சுவாலஜி சப்ஜெக்ட்னுடைய சிலபஸ்ல தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பத்தின அனைத்து கோர் கான்செப்ட்ஸுமே சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இந்த எடுக்க போற வகுப்பு அப்படின்றது சுவாலஜியினுடைய சிலபஸ வச்சு எடுக்கக்கூடியது. இப்போ பாட்டனி ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டனி ஸ்டூடண்ட்ஸ்க்கு 6வது யூனிட்ல ஜெனடிக்ஸ் அண்ட் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட் குடுத்துருக்காங்க. மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி தியரி அப்படின்ட்டு 10வது யூனிட் குடுத்துருக்காங்க. காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி ஸ்டூடண்ட்ஸ பார்க்கும்போது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் அண்ட் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு யூனிட் குடுத்துருக்காங்க. 9வது யூனிட். மற்றும் பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடண்ட்ஸ பார்க்கும்போது, 9வது யூனிட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாவே குடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய போர்ஷன்ஸ். ஓகே. அப்ப அந்த போர்ஷன்ஸ் எப்படி கவர் பண்றது? அதுல என்னென்னலாம் படிக்கணும்? அந்த விஷயங்கள தான் நம்ம பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு நம்ம யோசிக்கும்போதே, இந்த யூனிட் நம்ம விட்டுறலாம். இந்த யூனிட்ட தவிர்த்து மத்த யூனிட்லாம் எப்படியாவது கவர் பண்ணிரும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா, உங்க சப்ஜெக்ட்ட வச்சு கம்பேர் பண்ணும்போது, நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணி ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப அத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நமக்கு அதிகப்படியான கேள்விகள் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் கேட்டாலுமே கூட, அதிகப்படியான ப்ராப்ளம்ஸுமே நம்ம செஞ்சு பார்க்காமலே லாஜிக்கலா திங்க் பண்ணியே நம்ம சர சரன்னு ஆன்ஸர்க்குள்ள போயிரலாம். ஓகே. அது எப்படி போலாம்? எந்த மாரி போலாம்? அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. இப்போ பேஸ் பண்ணி எடுக்க போறது, சுவாலஜி சப்ஜெக்ட்டினுடைய சிலபஸ பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போறோம். ஏன்னா, அவங்க சிலபஸ் பார்க்கும்போது 12 யூனிட்ஸ்ல நமக்கு 10வது யூனிட் வந்து பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகே. 10வது யூனிட் தான் என்னது? பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 10வது யூனிட் தான் என்னது? பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சிலபஸ் பேர கேட்கும்போது, ஃபுல்லா பயாலஜி ரிலேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுனாலும், சிலபஸ்குள்ள போய் பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ் பத்தி மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஓகே. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. Collection of data, primary data and secondary data, methods of collecting primary data and sources of secondary data. ஓகே. பிரைமரி டேட்டானா என்ன? செகண்டரி டேட்டானா என்ன? இந்த பிரைமரி டேட்டாவ என்னென்ன மெத்தட்ஸ் மூலமா நம்ம கலெக்ட் பண்ணலாம்? செகண்டரி டேட்டாலாம் நம்ம எங்கிருந்து நம்ம எடுக்கலாம்? கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். பாப்புலேஷன்னா என்ன? சாம்பிள்னா என்ன? சென்சஸ் அண்ட் சாம்பிளிங் மெத்தட். சென்சஸ் மெத்தட்னா என்ன? சாம்பிளிங் மெத்தட்னா என்ன? அடுத்து வேரியபிள்ல டிஸ்கிரீட் வேரியபிளும் இருக்கு, கன்டினியூஸ் வேரியபிளும் இருக்கு. இது 2ம் என்ன அப்படின்னு பார்க்கிறது. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. டேட்டாவ நம்ம எப்படியெல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம்? அப்படின்ற டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பத்தி பார்க்குறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரீக்வென்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? அதனுடைய கேரக்டர்ஸ், அதோட நேச்சர் எப்படி இருக்கும்? அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்து பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. டேட்டாவ நம்ம எப்படி பிரசன்ட் பண்றது? டேபிள் மூலமா நம்ம பிரசன்ட் பண்ணலாம். இப்போ டேபிள் மூலமா பிரசன்ட் பண்ணும்போது, டேபிள்னா என்ன? டேபிள்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணு நம்ம டேபிள் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். இல்லைன்னா டயகிராம்ஸ் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். இல்லைன்னா கிராஃப்ஸ் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இந்த டயகிராம்ஸ்னா என்ன? டயகிராம்ஸ்லயே 1 டைமென்ஷனல் டயகிராம் இருக்கு. அதுல பார் டயகிராம்ஸ் வரும். 2 டைமென்ஷனல் டயகிராம்ஸ் இருக்கு. அதுல 5 டயகிராம் வரும். இன்னைக்கு கிராஃப்ஸ் மூலமா நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா, ஹிஸ்டோகிராம் இருக்கு, ஃப்ரீக்வென்சி பாலிகன், ஃப்ரீக்வென்சி கர்வ் மற்றும் புஜீஸ் இருக்கு. ஓகே. அப்போ இந்த டேட்டாவ எந்தெந்த மாரி நம்ம பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்ற கொஞ்சம் விஷயங்கள பத்தி நம்ம பார்க்கணும். அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ நம்ம 2ஆக பிரிக்கலாம். என்னென்ன 2ஆக அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒண்ணு வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னொன்னு வந்துட்டு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 2வது வந்துட்டு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா, நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா, நம்ம கையில என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அந்த இன்ஃபர்மேஷன பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரைபிங் த இன்ஃபர்மேஷன். நம்ம கையில என்ன டேட்டா இருக்கோ, அந்த டேட்டால இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பத்தி மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ நீங்க ஒரு பலசர கடைக்கு போறீங்க. நீங்க உங்க கையில ஒரு கட்டப்பை இருக்கு. அந்த கட்டப்பையில அரிசி, சீனி, ஒரு பாக்கெட் மஞ்சள் பொடி, ஒரு பாக்கெட் மிளகாய் பொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க கையில என்ன இருக்கு அப்படின்னு யாராவது கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? என் கையில அரிசி இருக்கு, சீனி இருக்கு. அப்புறம் என்ன சொன்னோம்? ஒரு பாக்கெட் மஞ்சத்தூள் இருக்கு, ஒரு பாக்கெட் மிளகாத்தூள் இருக்கு. என் கையில என்ன இருக்கோ நான் அத சொல்றேன் அப்டின்னா, அது வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. இப்ப 2வது நம்ம என்ன சொன்னோம்? இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டின்னா, மேக்கிங் இன்ஃபரன்ஸஸ். அதாவது நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயத்த வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் நடக்கப் போகுது அப்டின்றத பத்தி நம்ம ஒரு கன்க்ளூஷன்க்கு வரோம். ஓகே. அதுதான் என்னது? இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்ப நம்ம இதே எக்ஸாம்பிள் வச்சு எப்படி இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம்? உங்க கையில இருக்க அந்த 4 பொருள் சொன்னோம் இல்லையா? அரிசி, சீனி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இந்த 4 விஷயங்கள பயன்படுத்தி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம்? ஓகே. என்னென்ன டிஷ்ஷஸ் நம்ம பண்ண முடியும்?
இந்த 4 விஷயத்த வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்காக அந்த 4 ஐட்டம் பேரு வாயில வந்துச்சேன்னு சொன்னேன். ஓகே இந்த மாரி ஒரு பையில நெறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது நம்ம சாப்பாட்டுக்காக வாங்குறோம். வாங்கும்போது இந்த பைக்குள்ள என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படின்ற பத்தி மட்டும் நான் பேர் மட்டும் சொல்றேன் அப்படின்னா, வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இத வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? ஒரு வடை பாயாசத்தோட சேரக்கூடிய ஒரு சாப்பாடு, ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய ஒரு மீல்ஸே நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அது வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வச்சு என்னென்னலாம் பண்ண போறோம்? இத வச்சு என்னெல்லாம் நடக்க போகுது? அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது வந்துட்டு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. அப்ப இப்பவே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது நம்ம கையில இருக்கக்கூடிய டேட்டாவ வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்றோமோ, அதுதான் என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது. ஓகே. நான் சொல்றது கொஞ்சம் ஸ்பீடா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. நான் எப்படியும் மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ 2ஆக பிரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த இருக்கு இல்லையா? டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்த போர்ஷன் அதேதான். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2வது வந்துட்டு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம கையில என்ன டேட்டா இருக்கு, அந்த டேட்டால என்ன இருக்கோ, அத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அத பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா, அது வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுல இருக்கக்கூடிய மெஷர்ஸ் தான் நம்ம காமனா கேட்டிருக்கக்கூடிய மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி என்று அழைக்கப்படும் மீன், மீடியன் மற்றும் மோட் அப்படின்றது. ஓகே. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியும் இருக்கு. மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனும் இருக்கு. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா என்ன? இப்ப நம்ம இந்த வார்த்தைகள கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த கான்செப்ட்ஸ்லாம் நமக்குள்ள வந்துரும். ஓகே. இப்ப சென்ட்ரல் டெண்டன்சி. சென்ட்ரல்னா என்னது? ஒரு சென்ட்ரல் போர்ஷன். ஓகே. அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் இருக்கு. டேபிளோட சென்டர் பகுதி எங்க? அப்படின்னு நம்மகிட்ட கேட்டோம்னா, சென்ட்ரல் பகுதி எங்கன்னு நம்ம ஈஸியா சொல்லிருவோம். ஓகே. அதான் அதனுடைய சென்ட்ரல் போர்ஷன். டெண்டன்சி அப்படின்னா என்ன? இப்ப நமக்கு இப்ப படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல ஃபோன் இருக்கு அப்படின்னா, நமக்கு அப்பப்ப அந்த ஃபோன பார்க்கும்போது அந்த ஃபோன எடுத்து பார்ப்போம். நெட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது மெசேஜ் யாராவது போட்டுருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டெண்டன்சி நமக்கு வரும். ஓகே. அப்போ சென்ட்ரல் டெண்டன்சி டேட்டாவ பொறுத்தவரைக்கும் ஒரு சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க உங்க வீட்ல இருந்து நீங்க ஆஃபீஸ் போறீங்க. இல்லன்னா ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்க. நீங்க எங்கேயோ போறீங்க. போறதுக்கு நீங்க மத்தியான சாப்பாட்டுக்காக ஆ உங்க டிஃபன் பாக்ஸ்ல நீங்க சோறுலாம் அள்ளி போட்டு, அடுத்து வேற அந்த டிஷ்ஷஸ் மத்த இது என்ன சொல்றது? அந்த பொரியல், கூட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக நீங்க போயிட்டுருக்கீங்க. ஓகே. அத எடுக்க போற டைம்ல உங்க கையிலேருந்து அந்த டிஃபன் பாக்ஸ் கீழ விழுந்துருச்சு. கீழ விழுந்த உடனே அந்த சாப்பாட பார்த்தோம். நீங்க அத அப்படியே ஜஸ்ட் கண்ண மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க கையிலேருந்து உங்க டிஃபன் பாக்ஸ் வந்து கீழ விழுகுது. கீழ விழுந்த சாப்பாடு அப்படின்றது ஒரு ரூம்ல தான் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் எந்த இடத்துல விழுகுதோ, அந்த இடத்துல மேக்ஸிமம் நெறைய சோறு வந்து ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல தான் விழுந்திருக்கு. இல்லையா? அப்ப இந்த ரூம சுத்தி எல்லா இடத்துலயும் கொஞ்சம் நெறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அங்கிட்டு, இங்கிட்டு ஸ்ப்ளிட் ஆயி கொஞ்சம், கொஞ்சம் அப்படி இப்படி சிதறி கிடக்கு. அப்போ எந்த இடத்துல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணி நெறைய சாப்பாடு விழுந்து கிடக்கோ, அந்த சாப்பாட தான் நம்ம என்ன பண்ணுவோம், கையில ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம். அத தான் ஃபர்ஸ்ட் நம்ம அள்ளி போட்டு கிளீன் பண்றதுக்காக பார்ப்போம். அதற்கு பிறகு தான் எங்கெங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 சோறு, 2 சோறு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து கிடக்குங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மெதுவா தான் எடுப்போம். அதே மாரி தான் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்றது நம்ம கையில நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டேட்டா, அந்த நம்பர்ஸ்க்கு என்ன இருக்கு? ஒரு டெண்டன்சி இருக்கு. இப்ப நீங்க எல்லாருமே அந்நியன் படம் பார்த்திருப்பீங்க. இந்த அந்நியன் படத்துல நாசர் வந்துட்டு அம்பிய இன்டராகேட் பண்ணுவார் இல்லையா? அதாவது அவருக்கு முன்னாடி அவரோட அந்த ஹிப்னோடைஸ் பண்றதுக்காக அந்த சுத்திக்கிட்டே இருக்கும்ல ஒரு இது, ஒரு போர்டு. அது சுத்திக்கிட்டே இருக்கும். அது அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே நடுவுல கொண்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய டேட்டாக்கும் என்ன ஒரு டெண்டன்சி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ, அந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கோ, அந்த நம்பருக்கு அந்த நடுவுல அந்த சென்ட்ரல் போர்ஷன் சொல்லக்கூடிய அந்த போர்ஷனுக்கு போறதுக்கான டெண்டன்சிஸ அந்த எல்லா நம்பருமே காமிக்கும். ஓகே. அப்ப அந்த சென்ட்ரல் போர்ஷன்றது மிக முக்கியமானது. அப்ப அந்த சென்ட்ரல்ல என்ன நம்பர் இருக்கோ, அத நம்ம கண்டுபிடிச்சுட்டாலே, நமக்கு இந்த டேட்டா நம்ம இந்த கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பெரிய டேட்டாவுல கிட்டத்தட்ட என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு வந்துரும். ஓகே. புரியுதுங்களா? அப்போ அதுதான் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்றது. அந்த சென்ட்ரல் டெண்டன்சிக்கான டிஃபரெண்ட் மெஷர்ஸ். ஒரு டேபிள நம்ம எப்படியெல்லாம் நம்ம அதோடைய லென்த் அளக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஸ்கேல் வச்சு அளக்கலாம். ஒரு மீட்டர் வச்சு நம்ம அளக்கலாம். ஒரு கட்டைய வச்சு நம்ம அளக்கலாம். ஒரு நூல வச்சும், கயிற வச்சு எத வச்சு வேணா அளக்கலாம். அப்போ நம்ம கையில என்ன இன்ஸ்ட்ருமென்ட் எடுக்கிறோமோ, அதுதான் என்ன சொல்றது அந்த டூல்ஸ் அப்படின்றது. ஓகே. அத வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்ப அந்த சென்ட்ரல் டெண்டன்சி அந்த நம்பர்ஸ் உடைய அந்த சென்ட்ரல் வேல்யூவ மெஷர் பண்ணக்கூடிய இந்த டிஃபரெண்ட் டூல்ஸ் கயிறு, நூலு, ஸ்கேல் எல்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரியான டிஃபரெண்ட் டூல்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம்னா, அரித்மெடிக் மீன், மீடியன் மற்றும் மோட் அப்படின்னு. ஓகே. இப்ப நம்ம இந்த டாபிக்ஸ் பார்க்கும்போது பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டீட்டெயிலா அத பத்தி பேசலாம். இப்போதைக்கு இத கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னது? என் கையில என்ன டேட்டா இருக்கோ, அந்த டேட்டாவ பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அப்ப அந்த டேட்டாவுடைய சென்ட்ரல் வேல்யூ என்னது? ஓகே. அத பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ணேன். அதே மாரி அடுத்தது என்னது? மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னது? இப்ப நம்ம நடுவுல கிடக்கக்கூடிய அந்த சாப்பாட நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம். கீழ கொட்டி கிடக்கிறதெல்லாம் நடுவுல கிடக்கக்கூடியத நம்ம எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோம். இனி அந்த நடுவுல கிடக்கிறதுலேருந்து அந்த ரூம்ல எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு சிதறி கிடக்கும் இல்லையா?
அந்த சென்ட்ரல் போர்ஷன்ல இருந்து அந்த ஒவ்வொன்னும் எவ்வளோ தொலைவுல விழுந்து கிடக்கு அப்படின்னு பார்க்கிறது தான் இது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன்னா என்ன? டிஸ்பர்ஸ் ஆகி கிடக்கு, ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு. எந்த அளவுக்கு அந்த டேட்டா இந்த சென்ட்ரல் போர்ஷன்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்றதுக்கான மெஷர்ஸ் தான் என்னது? மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்றது. ஓகே. அதுக்கான டிஃபரெண்ட் மெஷர்ஸ் தான் ரேஞ்சு, குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன் மற்றும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? இத எப்படி நம்ம கம்ப்யூட் பண்ணலாம்? ஓகே. இதனுடைய டிஸ்க்ரீட் டேட்டாக்கும், கன்டினியூஸ் டேட்டாக்கும் இந்த டிஃபரெண்ட் மெஷர்ஸ நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி பேசுறது தான் இந்த யூனிட்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கோரிலேஷன். ஓகே. கோரிலேஷன் என்ன டைப்ஸ் இருக்கு? என்னென்ன மெத்தட்ஸ் மூலமா நம்ம கோரிலேஷன மெஷர் பண்ணலாம்? கார்ல் பியர்சன்ஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்னா என்ன? ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கோரிலேஷன் அப்படின்னா என்ன? இத பத்திலாம் பார்க்குறது தான் என்னது? கோரிலேஷன் சொல்லக்கூடிய இந்த பகுதியில வரக்கூடியது. கோரிலேஷன பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே, கண்டிப்பா நம்ம எத பத்தி படிப்போம்? ரிக்ரெஷன் பத்தியும் படிப்போம். ஓகே. ரிக்ரெஷன் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரிக்ரெஷன்லாம் என்ன? ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்ன? ரிக்ரெஷன் ஈக்குவேஷன், ரிக்ரெஷன் லைன் அப்படின்னா என்னன்றத பத்தி நம்ம இந்த பகுதியில பார்ப்போம். அப்போ கோரிலேஷன், ரிக்ரெஷன் தாண்டியாச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வரக்கூடியது என்னது? ப்ராபபிலிட்டி. ஓகே. ப்ராபபிலிட்டி. அப்போ மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு 10வது யூனிட்ல என்ன இருக்கு? ப்ராபபிலிட்டி தியரி இருக்கு. அப்ப இந்த ஒரு பகுதி வரும்போது மட்டும் நீங்க இந்த போர்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளோதான் உங்க சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. ஓகே. ப்ராபபிலிட்டில என்ன இருக்கு? ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ராபபிலிட்டியினுடைய அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பெர்மியூட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி இப்படிலாம் சொல்றானே அப்படின்னா என்னன்றத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ என்ன சொல்றது? இப்போ ஒரு கிளாஸ்க்கு நீங்க ஒரு 5ஆம் வகுப்புக்கு நீங்க ஒரு பாடம் எடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த 5ஆம் வகுப்புல பைனாமியல் அப்படின்றது ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஸ்டூடண்ட்டுக்கு சில பல நேச்சர் இருக்கும். அவன் நல்லா படிக்கிற பையனா இருப்பான். ஓகே. வேற நல்ல டிசிப்ளினா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டா இருப்பான். இப்படி சும்மா ஒரு ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது போசான் டிஸ்ட்ரிபியூஷன். போசான் இன்னொரு ஸ்டூடண்ட் இருக்கான். அவன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா படிப்பான். ஆனா அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்ப பார்த்தாலும் தொண தொணன்னு கிளாஸ்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பையன். 3வது பையன் பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அவன் பேரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் படிக்கவும் மாட்டான், ரொம்ப பேசவும் மாட்டான், ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த அளவுக்கு கலந்துக்க மாட்டான். சும்மா கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா கவிதை, கட்டுரை போட்டி வந்துச்சுன்னா நல்லா பிரமாதமா வந்து கவிதையும் எழுதுவான், கட்டுரை எழுதுவான். அவனுக்கு அந்த எழுத்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப எழுதக்கூடிய திறமைகள் அதிகமா இருக்கக்கூடிய பையன் தான் யாரு? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 3 ஸ்டூடண்ட்ட பொறுத்தவரைக்கும் 3 ஸ்டூடண்ட்டுமே டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. இல்லையா? அப்போ உங்க பள்ளியை சார்ந்த ஒரு கவிதை போட்டிக்கு, இல்லன்னா கட்டுரை போட்டிக்கு ஒரு மாணவன நீங்க விடணும் அப்டின்னா, நம்ம இதுல யார பிரிஃபர் பண்ணுவோம்? நார்மல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்டின்ற ஸ்டூடண்ட்ட நம்ம அனுப்பி விடுவோம். ஸ்போர்ட்ஸ் நல்லா வருது. ஓகே. ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லன்னா ஒரு குவிஸ் காம்படிஷன் வருது. அப்டின்னா நம்ம யார விடுவோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பைனாமியல் அப்டின்ற ஸ்டூடண்ட்ட நம்ம விடுவோம். இல்லையா? இப்ப அதே மாரி அந்த ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் தனித்தனி நேச்சர் இருக்கு இல்லையா? அப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எந்த ஸ்டூடண்ட்ட நம்ம செலக்ட் பண்ணணும் அப்டின்ற மாரி தான், இந்த ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவோட கேரக்டர் இதான் அப்டின்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்டின்னா, அது எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வருமா? போசான் டிஸ்ட்ரிபியூஷன் வருமா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வருமா? அப்டின்றத பத்தி நம்ம ஓகே. இப்ப பைனாமியல், போசான், நார்மல் அப்படின்ற 3 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி மட்டும் தான் நமக்கு படிக்க இருக்கு. அந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன? அது எதுக்காக ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு அது பயன்படுத்தப்படுது? அதனுடைய பேசிக்கான சில பல மீன், மீடியன், மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ஸும், ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி நம்ம இதுல பார்ப்போம். அடுத்தது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த கோரிலேஷன், ரிக்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே இதுல வருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய முக்கியமான பகுதிகள்ல. டிஸ்கிரிப்டிவ்லயே வரும். சிலது இன்ஃபரன்ஷியல்லயே வரும். அடுத்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது? இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கையில இருக்கக்கூடிய அதாவது அந்த கட்டப்பையில நமக்கு கொஞ்சம் பழசு ஐட்டம்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா? ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் சொன்னோம். அந்த ஐட்டம்ஸ வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிருக்கோம். அத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, அதுதான் என்னது? இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என் கையில இருக்கக்கூடிய டேட்டாவ வச்சுட்டு, நான் ஃபியூச்சர்ல இது இப்படி இப்படிலாம் நடக்கப் போகுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் என்னது? இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும், நம்ம என்ன பார்க்கணும்? ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ஹைப்போதீசிஸ்லயே 2 ஹைப்போதீசிஸ் இருக்கு. ஒண்ணு நல் ஹைப்போதீசிஸ், இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ். அடுத்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? எரர்ஸ்னா என்ன? அடுத்து பாராமெட்ரிக் அண்ட் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். ஓகே. டெஸ்ட் இப்போ நம்ம ஒரு பல்ப் வாங்குறோம். ஒரு கடையில இருந்து ஒரு டியூப் லைட்டோ, ஒரு பல்போ வாங்குறோம் அப்படின்னா, அந்த பல்ப் எரியுமா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்து ஒரு பல்ப் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம்? ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இல்லையா? இப்ப நீங்க ஒரு கடைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒரு ஒரு ஸ்வீட் ஏதோ ஒண்ணு வாங்கி குடுக்குறீங்க. இங்க நல்லா சிறப்பா ஒண்ணு வாங்கி குடுப்போம் அப்டின்ட்டு, நல்லா ஒரு சூப்பரா ஒரு லட்டு வாங்கி குடுப்போம். நான் ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி குடுப்போம் அப்டின்னு நீங்க ஒண்ணு வாங்குறீங்க.
இப்ப அந்த பேக்கரியில அது நல்லா இருக்கா? நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் இத்துணூண்டு இன்னும் 1 லட்டு நீங்க ஒரு 100 லட்டு கொஞ்சம் நெறைய வாங்க போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு சாம்பிள் பார்க்கறதுக்கு 1 லட்டே தந்துருவாங்க. அதே நீங்க ஒரு 10ஓ, 15ஓ தான் வாங்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் சாம்பிள் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே. அப்போ நம்ம பண்ணக்கூடிய நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்டின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? அந்த டெஸ்ட்ட தான் நம்ம இங்க டெஸ்டிங் அப்டின்றது. ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் அப்டின்றது. அதுவே நமக்கு பாராமெட்ரிக் டெஸ்ட்ஸும் இருக்கு. நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டும் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். அடுத்தது ஸ்டெப்ஸ் இன் ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங். ஒரு ஹைப்போதீசிஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அந்த விஷயத்த அது கரெக்ட்டா வருமா? இல்ல அது எந்த அளவுக்கு தப்பா இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது எந்தெந்த ஸ்டெப் அது டெஸ்ட் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப்ஸ் இன் ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் டி டெஸ்ட். கொஞ்சம் டெஸ்ட்கள பத்தி நம்ம பார்ப்போம். ஸ்டூடண்ட்ஸ் டி டெஸ்ட். ஸ்டூடண்ட்ஸ் டி டெஸ்ட்லயே பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் மீன்ஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ், மீன்ஸ் ஃபார் டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டும் அதனுடைய ஃபார்முலாஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கணும். அடுத்தது கை ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார் பிரடிக்டட் எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் அண்ட் குட்னஸ் ஆஃப் ஃபிட் ஃபார் ப்ரீ ஃபிக்ஸட் ரேஷியோ அப்படின்னா என்னன்றத பத்தி பார்ப்போம். கை ஸ்கொயர் டெஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து எஃப் டெஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். எஃப் டெஸ்ட் அண்ட் அனோவா. அனோவாவே 1 வே அனோவா, 2 வே அனோவா இருக்கு. 1 வேனாலும் இருக்கு, 2 வேனாலும் இருக்குங்கிற பேசிக்கான கான்செப்ட் மட்டும். அதனுடைய டெஃபினிஷன் என்ன? இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ நம்ம சாம்பிள்ஸ்னுடைய மீன டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? அனோவா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சாம்பிள்ஸ் அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. 2 சாம்பிளா? எத்தன சாம்பிள்ன்ற கவுண்ட் நமக்கு குடுக்கல. ஓகே. இப்போ 2 சாம்பிள் மீன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதே சாம்பிள்ஸ்னுடைய மீன டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். 2ன்னு சொல்லாம எது வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அனோவா டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதெல்லாம் என்ன அப்படின்னு தான் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய சிலபஸ். ஓகே. சுவாலஜிக்கு குடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் இதுதான். அதாவது பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ மொத்தமா கொண்டு கொட்டியிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா, நீங்க டிஆர்பியினுடைய வெப்சைட்க்குள்ள போய் பார்த்தீங்க அப்டின்னா, அதுல ஒரு மாடல் கொஸ்டின்னு சொல்லி கொஞ்சம் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு 11 கேள்விகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய கேள்விகள் குடுக்கப்பட்டிருக்கு. அந்த 11 கேள்விகளுமே ரொம்ப சிம்பிளா, பேசிக்கா குடுத்திருக்கக்கூடிய கேள்விகள் தான். ஒரு ஃபார்முலாவோ ஒண்ணும் குடுக்கல. ஆனா, அது வந்துட்டு வெறும் மாடல் கொஸ்டின் தான். நமக்கு எக்ஸாம பொறுத்தவரைக்கும் காம்படிஷன் அதிகமா இருக்கும். கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட அதுல குடுத்திருக்க மாரி தான் குடுத்திருப்பாங்க. 11ல அதுல 11மே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா இருந்துச்சு. எக்ஸாம்ஸ்க்கு வரும்போது 11ல ஒரு 7 கேள்வியோ, 8 கேள்வியோ ரொம்ப சிம்பிளா கேட்டுட்டு ஒரு 3ஓ, 4ஓ கேள்விகள் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் டஃப்ன்னா அந்த அளவு டஃப்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஃபார்முலா பார்க்கணும். கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ற மாரி வரும். அந்த மாரி சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் கேட்கலாம். இனி நம்ம எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம பிரிப்பேர் பண்றோம் அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது என்ன? காமனா பண்றது என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, மோட்டிவேஷன தேடுவோம். யாராவது மோட்டிவேஷன் இப்போ கோபிநாத் மோட்டிவேஷனா பேசுறாரு. இல்லன்னா நம்ம ஆகாஷ் சார் மோட்டிவேஷனா பேசுறாரு. இல்லன்னா கனிமுருகன் சார் ஏதா பேசுறாரு அப்டின்னா, நம்ம என்ன சொல்றது? நெறைய மோட்டிவேஷன் தேடி தேடி போவோம். ஆனா, அந்த மோட்டிவேஷன்றது நம்மள ஒரு 2 நிமிஷம் மோட்டிவேட்டா வச்சிருக்கும். இல்லன்னா ஒரு 2 மணி நேரம் மோட்டிவேட்டா வச்சிருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 நாள் மோட்டிவேட்டா நம்மள வச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்மள அந்த மோட்டிவேஷன் நம்ம அத பத்தி மறந்துருவோம். ஓகே. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்றோம். இல்ல எந்த ஒரு பிரிப்பரேஷனா வேணாலும் இருக்கட்டும். இதுக்காக நம்ம ஒரு பிரிப்பரேஷன் நடத்துறோம். நம்ம இதுக்குன்னு நம்ம இறங்குறோம் அப்டின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, டிசிப்ளின். வி ஹேவ் டூ பி டிசிப்ளின்ட். நம்ம காலையில எந்திரிக்கிறோம் அப்டின்னா, ஒரு 2:00 3:00 ஓகே சாரி ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் உட்கார்ந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா டெய்லி ஒரே டைம்ல எந்திரிக்கணும். அந்த டைம்ல வேற வேற எந்த ஒரு இதுவுமே பண்ணாம நம்ம இந்த ஒரு 6 டூ 8 பிஎம் 6 டூ 8 ஏஎம் வரைக்கும் நான் படிக்க போறேன் அப்படின்னா, நான் அது வரைக்கும் நம்ம படிக்க தான் செஞ்சாகணும். வேற எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணக்கூடாது. வேற எங்கேயும் போக்கூடாது. நான் வாக் போயிட்டு வரேன். கொஞ்சம் வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லி போக்கூடாது. ஸ்டார்ட்டிங்ல எப்பவுமே எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம அத அப்படியே மெயின்டெயின் பண்ணி நம்ம கன்டினியூஸா ஒரு கன்சிஸ்டன்ட்டா நம்ம போகும்போது தான் நம்முடைய எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும். ஓகே. அப்போ நமக்கு எப்பவுமே தேவைப்படுறது என்ன கிடையாது? மோட்டிவேஷன் கிடையாது. நம்ம டிசிப்ளின்டா இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த மோட்டிவேஷன்ற ஃபேக்டர் நமக்கு வந்துரும். ஓகே. யூ வான்ட் ஆல்வேஸ் பி மோட்டிவேட்டட். சோ யூ மஸ்ட் லேர்ன் டூ பி டிசிப்ளின்ட். ஓகே. ஓகே. இப்ப நம்ம இனி சப்ஜெக்ட்குள்ள போவோம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கோர் கான்செப்ட்ஸ பத்தின ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் நான் குடுத்திருந்தேன். இனி நம்ம சப்ஜெக்ட்ல ஒரு சிலபஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் பார்த்தோம் இல்லையா? என்ன போர்ஷன் பார்த்தோம்? அந்த டேட்டானா என்ன? பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஒரு கான்செப்ட்ஸ பத்தி மட்டும் இனி பார்க்க போறோம். ஓகே. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்றத பேசிக்கா பார்த்துருவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது முழுக்க முழுக்க டேட்டாவ பத்தின விஷயம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது என்ன? முழுக்க முழுக்க டேட்டாவ பத்தின விஷயம். டேட்டானா என்ன டேட்டா? நம்ம மொபைல்ல ரீசார்ஜ் பண்ற அந்த டேட்டா கிடையாது. இட்ஸ் a நியூமெரிக்கல் டேட்டா. மொபைல்ல ரீசார்ஜ் பண்ற டேட்டாவும் நம்ம எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்றோம்? எவ்வளோ கேபி எதுக்கு யூஸ் பண்றோம்? எவ்வளோ எம்பி எதுக்கு யூஸ் பண்றோம்?
எவ்வளவு ஜிபி நம்ம படம் டவுன்லோட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் அப்படி இப்படின்றதெல்லாம் டேட்டால ஆல்ரெடி சேவ் ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் நியூமெரிக்கல் வேல்யூஸ் அதாவது நம்பர்ஸா சேவ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா, இந்த நியூமெரிக்கல் டேட்டா அப்படின்றது சிலரோட ஹைட்டா இருக்கலாம், வெயிட்டா இருக்கலாம், ஸ்டூடண்ட்ஸ் உடைய மார்க்கா இருக்கலாம், பாப்புலேஷன் உடைய எண்ணம் கவுண்டா இருக்கலாம். ஓகே. என்னவா வேணா இருக்கலாம். தட்ஸ் எ நியூமெரிக்கல் டேட்டா. ஒரு நம்பர்ஸ். ஓகே. அந்த நம்பர்ஸ் நமக்கு தேவையான நம்பர்ஸ். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் குடுக்கக்கூடிய நம்பர்ஸ். அதான் டேட்டா அப்படின்றது. ஓகே. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சயன்ஸ் ஆஃப் கலெக்ஷன், presentation, analysis and interpretation of numerical data. அதாவது நமக்கு ஒரு ஸ்டடி பண்றோம், நம்ம ரிசர்ச் பண்றோம், இல்ல நம்ம ஏதாவது விஷயத்த பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு கொஞ்சம் டேட்டா தேவைப்படும். அந்த டேட்டாவ நம்ம எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணலாம்? அந்த டேட்டாவ நம்ம எப்படியெல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம்? எப்படியெல்லாம் நம்ம அத தனித்தனியா பிரிக்கலாம்? இல்லன்னா நம்ம எப்படியெல்லாம் அத பிரசன்ட் பண்ணலாம்? அந்த டேட்டால இருந்து நம்ம என்னென்னலாம் அனலைஸ் பண்ணணும்? ஓகே. அதனுடைய மீன் என்ன? மீடியன் என்ன? மோட் என்ன? பெர்சன்டேஜ்லாம் எப்படி எப்படி வருது? அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்குங்க. அந்த வேல்யூஸ வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இன்டர்பிரெட் பண்ணலாம். ஓகே. என்னென்ன டிசிஷன்ஸ்லாம் அத வச்சு எடுக்கலாம். அப்படின்ற விஷயங்கள தான் நம்ம இந்த 4 ஃபேஸஸ் தான் என்னன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது. ஓகே. இப்போ நியூமெரிக்கல் டேட்டாவ எப்படி கலெக்ட் பண்றது? அத எப்படி பிரசன்ட் பண்றது? அத எப்படி அனலைஸ் பண்றது? அதுலருந்து என்னென்னலாம் நம்ம இன்டர்பிரெட் பண்றது? அப்படின்னு பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சயன்ஸ் தான் என்ன அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது. இந்த டெஃபினிஷன் தான் மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன குடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, க்ராக்ஸ்டன் அண்ட் கவுடன் அப்படின்றவங்க. ஓகே. அப்போ எக்ஸாம்ஸ்ல நெறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயும் சரி, இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. கலெக்ஷன், பிரசன்டேஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னோட டெஃபினிஷன கொடுத்த நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அவங்க? க்ராக்ஸ்டன் அண்ட் கவுடன். நோட் பண்ணிக்கோங்க. க்ராக்ஸ்டன் அண்ட் கவுடன். ஓகே. இனி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம சிலபஸ்ல பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரைமரி, செகண்டரி. இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்குறோம். செகண்ட் ஹேண்ட் வண்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறேன். இல்ல செகண்ட் ஹேண்ட்ல ஒரு இது வாங்குறேன், ஒரு வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இப்ப இதெல்லாம் என்னது? செகண்டரி அப்படின்றது செகண்ட் ஹேண்ட். ஆல்ரெடி ஒருத்தவங்க யூஸ் பண்ண விஷயத்த நம்ம காசு கம்மியா நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது என்னது? அது வந்து செகண்ட் ஹேண்ட் இல்லைன்னா செகண்டரி. இப்போ பிரைமரின்றது என்ன இருக்கும்? நம்ம புதுசா ஒரு வண்டி வாங்குறோம். புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு கார் வாங்குறோம். ஷோரூம்ல இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது வந்து பிரைமரி. அப்ப டேட்டால பிரைமரி டேட்டா அப்படின்னா என்னவா இருக்கும்? டேட்டால பிரைமரி டேட்டா அப்படின்னா சாரி டேட்டால பிரைமரி டேட்டா அப்படின்னா டேட்டா கலெக்டட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பை த இன்வெஸ்டிகேட்டர். அதாவது யாருக்கு இந்த டேட்டா தேவைப்படுதோ அந்த நபர் ஃபர்ஸ்ட் ஹேண்டா ஃப்ரெஷ்ஷா அந்த டேட்டாவ கலெக்ட் பண்றாரு. ஃபார் எ ஸ்பெசிபிக் பர்ப்பஸ். ஒரு பர்ப்பஸ்க்காக அவர் இந்த டேட்டாவ ஃபர்ஸ்ட் ஹேண்டா ஃப்ரெஷ்ஷா கலெக்ட் பண்றாரு அப்படின்னா அந்த டேட்டா வந்து பிரைமரி டேட்டா. அப்ப அந்த டேட்டா என்னவா இருக்கும்? ஒரிஜினலா இருக்கும். அதுக்காக புதுசா எடுக்கப்பட்ட டேட்டாவா ஒரிஜினலா அந்த டேட்டா இருக்கும். அவர் நடத்தப் போற ஸ்டடிக்கு அந்த டேட்டா குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது மோர் ஆக்யூரேட்டா இருக்கும். ஓகே. எனக்கு என்ன வேணுமோ அத நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்துட்டு ஆக்யூரேட்டா இருக்கும். எனக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சீனி வேணும். நான் கடைக்கு போறேன் 1/4 கிலோ சீனி வாங்குறேன். அப்படின்னா என் கையில இருக்கக்கூடிய அந்த சீனின்றது என்னது? ஆக்யூரேட் ஆனது. 1/4 கிலோ சீனி தான் என் கையில இருக்கு அப்படின்னு. அதே நேரம் எனக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ சீனி தேவைப்படுது. ஒரு நியூஸ் பேப்பர்ல யாரோ ஒரு கொஞ்சம் சீனிய போட்டு பேக் பண்ணி வச்சிருக்காங்க எங்கேயோ. நான் தொறந்து பார்த்தா கொஞ்சம் சீனி இருக்கு. அப்ப அதுவும் எனக்கு கிடைச்ச சீனி. எனக்கு சீனி தேவைப்பட்டுச்சு. அதுலயும் சீனி தான் இருக்கு. ஆனா அது ஆக்யூரேட்டா அப்படின்னு கேட்டா எனக்கு வெயிட் பார்க்கறதுக்கான மெஷின் எதுவும் என்ட்ட இல்ல. ஓகே. அதே நம்ம கடையில போய் வாங்கும்போது, நம்ம முன்னாடி தான் வெயிட்டிங் மிஷின்ல அத போட்டுட்டு, அந்த 1/4 கிலோ சீனிய கரெக்ட்டா நம்ம கையில குடுக்குறாங்க. அப்போ அங்கே நான் நேரடியா போய் வாங்குன இன்ஃபர்மேஷன்றது என்னது? எனக்கு ஆக்குரேட்டா இருக்கக்கூடியது. இங்க வேற யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் வச்சிருக்கக்கூடிய சீனிய நான் எடுத்துக்கிறேன் அப்டின்னா, அதுவும் எனக்கு தேவைப்பட்ட சீனி தான். ஆனா அது ஆக்குரேட்டா அப்டின்னு கேட்டா எனக்கு கண்டிப்பா அது சொல்ல தெரியாது. ஓகே. அப்ப பிரைமரி டேட்டாக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? டேட்டா ஃப்ரம் எ சர்வே யூ கண்டக்ட். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்வேலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டான்றது பிரைமரி டேட்டா. ஒரு எக்ஸ்பெரிமென்ட் நடத்துறோம். அந்த எக்ஸ்பெரிமென்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ன்றது என்னது? பிரைமரி டேட்டா. இப்ப என் கையில ஒரு 10 சீனி வடி இருக்கு. அந்த சீனி வடி வெடிக்குமா? வெடிக்காதா? 10 சீனி வடி நான் வாங்குறேன் அப்டின்னா, அதுல எத்தன வடி வெடிக்கும் அப்டின்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ அதுல கிடைக்கக்கூடியது தான் என்னுடைய டேட்டா அப்டின்னா, நான் ஒவ்வொரு சீனி வழியா கொளுத்தி கொளுத்தி போடுறேன். அது வெடிக்குதா? வெடிக்குது. 2வது போடுறேன். வெடிக்குதா? அது வெடிக்கல. ஓகே. அப்படி நான் நோட் பண்ணிட்டே போறேன். அப்போ ஒரு எக்ஸ்பெரிமென்ட் கண்டக்ட் பண்ணிட்டு, அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். நம்ம தான் அந்த எக்ஸ்பெரிமென்ட்ட கண்டக்ட் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த டேட்டா என்னது? பிரைமரி டேட்டா. நம்ம சில இன்டர்வியூ பண்ணி நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாள் இஸ்ரோ தலைவர் இருக்கார் இல்லையா? சிவன். அவர நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு, இஸ்ரோ விட்ட ராக்கெட்ஸ் அதுல எவ்வளோ சக்சஸ் வந்திருக்கு? ஒரு வருஷத்துல இவ்வளோ எத்தன எத்தன எக்ஸ்பெரிமென்ட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க? அந்த மாரியான இன்டர்வியூ நம்ம அவர்ட்ட சொல்லிட்டு, அவர் குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம டேட்டாவ எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா இன்டர்வியூ நடத்தி நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம். இல்லன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது. என்ன டேட்டா தேவைப்படுது?
உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு 10 நபர்கள பத்தி, ஒரு 10 நபருடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் பத்தி நீங்க என்ன பண்றீங்க? ஒரு டேட்டா கலெக்ட் பண்றீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு என்ன டேட்டா தேவைப்படுது அப்படின்றத நீங்க ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்றீங்க? டைரக்ட்டா ஒரு 10 பேர பார்க்குறீங்க. 10 பேர பார்த்து நீங்க இந்த கேள்வி கேட்கிறீங்க. உங்க ஹைட் எவ்வளோ வருது? ஒரு ஹைட் பார்க்கறதுக்கு ஒரு மீட்டரும், வெயிட் பார்க்கறதுக்கு ஒரு வெயிட்டிங் மெஷினும் நீங்க கொண்டு போயிட்டு, ஒரு 10 பேருடைய ஹைட்டையும், வெயிட்டையும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு, அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, நீங்க அவங்க டேட்டாவ இன்டர்வியூ பண்ணி கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அது என்னது? இன்டர்வியூ. நீங்க டைரக்ட்டா இன்டர்வியூ நடத்தி டேட்டா கலெக்ட் பண்றீங்க. அது வந்து ஒரு பிரைமரி டேட்டா. ஓகே. பிரைமரி டேட்டான்றது வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளானது தான். டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டேட்டா நீங்க கலெக்ட் பண்றீங்க அப்டின்னா, ஃப்ரெஷ்ஷான டேட்டா நீங்க கலெக்ட் பண்றீங்க அப்டின்னா, அது பிரைமரி டேட்டா. இப்ப செகண்டரி டேட்டானா என்ன? டேட்டா தட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் ஓகே. டேட்டா தட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் கலெக்டட். டேட்டா தட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் கலெக்டட் பை சம்ஒன் எல்ஸ் ஃபார் அனதர் பர்ப்பஸ். ஓகே. கலெக்டட் பை சம்ஒன் எல்ஸ் ஃபார் அனதர் பர்ப்பஸ். அதாவது வேறொரு நபர் அவருக்கு தேவையான ஏதோ டேட்டா முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டேட்டா எனக்கும் பயன்படும். ஓகே. நான் நடத்துறதும் அவர் நடத்துற ஸ்டடியோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப அந்த டேட்டா எனக்கும் பயன்படும் அப்டின்ட்டு நான் அந்த டேட்டாவ எடுத்துக்கிறேன் அப்டின்னா, அது செகண்டரி டேட்டா. ஓகே. டேட்டா தட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் கலெக்டட் பை சம்ஒன் எல்ஸ் ஃபார் அனதர் பர்ப்பஸ். அப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது, நம்ம யார்ட்டயும் போய் டேட்டாவ கலெக்ட் பண்ண வேண்டிய தேவையில்ல. யார்ட்டயும் கேட்க வேண்டிய தேவையில்ல. டைரக்ட்டா நெட்ல அந்த டேட்டா இருந்துச்சு அப்டின்னா, நான் டப்புன்னு அத எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப அது வந்துட்டு என்னது? லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் ஒரு பஸ் ஏறி போய் 4, 5 பேர பார்த்து இல்லன்னா 4, 5 பேருக்கு நான் டைம் ரொம்ப செலவு பண்ணி நான் நெறைய பேர பார்த்து டேட்டா கலெக்ட் பண்றேன். அது வந்து பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டானா, நான் நடத்தப் போற ஸ்டடிக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டடி முன்னாடி யாரோ நடத்தியிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட அந்த டேட்டா நல்லா சூப்பர் டேட்டா இருக்கு ஆல்ரெடி. இப்ப நான் என்ன பண்றேன்? அந்த டேட்டாவே நான் எடுத்துக்கிறேன். அதிலேயே எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு அந்த டேட்டாவ நம்ம செகண்டரி டேட்டாவ எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப அப்படின்றது என்னது லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அண்ட் ரெடிலி அவைலபிள். எனக்கு ரொம்ப டைமே வேஸ்ட்டே கிடையாது. நான் அன்னைக்கே டாபிக் எடுத்துக்கலாம். டாபிக் ரிலேட்டடான டேட்டா எனக்கு இன்னைக்கே நெட்ல கிடைச்சிரும். நான் அத எடுத்து எனக்கு தேவையான அனாலிசிஸ் பண்ணிட்டு நான் ரிசல்ட்ஸ் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப புரிஞ்சுச்சா? அப்ப பிரைமரி டேட்டானா ஃப்ரெஷ் டேட்டா. செகண்டரி டேட்டானா என்னது? ஆல்ரெடி இன்னொரு நபர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாவ நம்ம பர்ப்பஸ்க்காக நம்ம உபயோகிச்சுக்கலாம். ஓகே. இனி இந்த பிரைமரி டேட்டாவ என்னென்ன மெத்தட்ஸ் மூலமா நம்ம கலெக்ட் பண்ணலாம்? எப்படியெல்லாம் அந்த பிரைமரி டேட்டா நம்மளால கலெக்ட் பண்ண முடியும்? அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு டைரக்ட் பெர்சனல் இன்வெஸ்டிகேஷன். நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸையும் யார்ட்டருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அவங்கள்ட்ட டைரக்ட்டா நம்மளே போய் கேள்விகள கேட்டு அந்த டேட்டாவ நம்ம இன்டர்வியூ நடத்தணும் டேட்டா. இப்ப இன்டர்வியூ நடத்துறதுனா நம்ம டிவில பார்க்கக்கூடிய அந்த இன்டர்வியூ கிடையாது. நம்ம இன்டர் பெர்சனா நம்ம அவங்கள்ட்ட டைரக்ட்டா கேட்டு அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுதான் இன்டர்வியூவிங் அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். அது மாதிரியான டேட்டா கலெக்ஷன் என்ன சொல்லலாம்? டைரக்ட் பெர்சனல் இன்வெஸ்டிகேஷன். 2வது இன்டைரக்ட் ஓரல் இன்வெஸ்டிகேஷன். இன்டைரக்ட் ஓரல் இன்வெஸ்டிகேஷன். இப்ப எனக்கு பேங்கிங் ரிலேட்டடா ஓகே. இப்ப பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் வைக்கிற சம்பந்தப்பட்ட எனக்கு சில கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. ஆனா நமக்கு மேனேஜர் அந்த அளவுக்கு யாருமே தெரியாது. பேங்க்ல வேலை பார்க்குற யாருமே நம்ம அந்த அளவுக்கு தெரியாது. அப்ப நம்ம போய் பேங்க்ல போய் விசாரிச்சோம் அப்படின்னு, அவங்களுக்கு இருக்க பிஸி ஷெட்யூல்ல நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் சொல்ல முடியும். சொல்றதுக்கான டைம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்போது, நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு மேனேஜரையோ, அசிஸ்டன்ட் மேனேஜரையோ நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவர்ட்ட கேட்டு நமக்கான பதில்கள கேட்டு சொல்றாரு அப்படின்னா, அதுதான் இன்டைரக்ட் ஓரல் இன்வெஸ்டிகேஷன். ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டூ தேர்ட் பார்ட்டீஸ். ஓகே. இன்னொரு நபர் மூலமா நமக்கு ஒருத்தர்ட்ட இருந்து இப்ப எனக்கு ஹரின்றவர்ட்ட வந்து எனக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஆனா நான் சுதாகர் மூலமா ஹரிட்ட கேட்டு சுதாகர் வந்து எனக்காக ஹரிட்ட கேட்டத சொல்றாரு அப்படின்னா, அதுதான் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு. ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டூ தேர்ட் பார்ட்டீஸ். நான் ஹரிட்ட கேட்க வேண்டிய கேள்விய சுதாகர்ட்ட கேட்கிறேன். சுதாகர் ஹரிட்ட கேட்டு எனக்கு அத சொல்றாரு. அப்படின்னா, அது இன்டைரக்ட் ஓரல் இன்வெஸ்டிகேஷன். ஓகே. அடுத்தது இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் லோக்கல் கரஸ்பாண்டன்ட்ஸ். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் லோக்கல் கரஸ்பாண்டன்ட். இப்போ இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம், இல்லன்னா மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பொண்ணு வீட பத்தியோ, இல்ல மாப்பிள்ளை வீட பத்தியோ விசாரிக்கும்போது, டைரக்ட்டா பொண்ணுகிட்டயும், அவங்க அப்பா, அம்மா கிட்டயுமா போய் விசாரிப்போம்? யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க, இல்லன்னா மாப்பிள்ளை வீடு பக்கத்துல இருக்கவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்டின்ட்டு விசாரிச்சுட்டு, அந்த குடும்பம் எப்படிப்பட்டது? மாப்பிள்ளை, பொண்ணுலாம் எப்படிப்பட்டவங்க? அப்படின்னு அவங்க விசாரிச்சு சொல்லுவாங்க. ஓகே. அதுதான் லோக்கல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றது. யூசிங் ஏஜென்ட்ஸ். கிட்டத்தட்ட அதுவும் என்னதான் நம்ம அந்த ஆ ஸ்லீப்பர் செல்ஸ் மாரி நம்ம ஏஜென்ட்ஸ்லாம் வைக்கிறது தான். இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் வைக்கிற மாரி, நம்ம என்ன பண்றோம்? மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரோ, குடும்பம் எப்படிப்பட்டது? இல்லன்னா பொண்ணு எப்படிப்பட்டவங்க? அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது? அப்படின்லாம் நம்ம விசாரிக்கிறது தான் நம்ம ஏஜென்ட் மாரி. ஓகே. ஒரு ஏஜென்ட் வைக்கிறோம். பக்கத்துல இருக்கவங்கலாம் தெரிஞ்சுட்டு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லி வைக்கிறோம் இல்லையா? அது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் லோக்கல் கரஸ்பாண்டன்ஸ். அடுத்து மெயில்டு கொஸ்டினர் மெத்தட். நம்ம என்ன பண்றோம்? நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ, அத ஒரு கொஸ்டின் மாரி செட் பண்ணிட்டு, அத மெயில்ல நம்ம அனுப்பி குடுக்குறோம். ஓகே. மெயில்ல நம்ம அனுப்பி குடுக்குறோம். அவங்க அந்த கொஸ்டின்க்கான பதில்கள ஃபில் பண்ணிட்டு நமக்கு அனுப்பி தருவாங்க. ஓகே. தட் இஸ் மெயில்டு கொஸ்டினர் மெத்தட்.
அடுத்து 5வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷெட்யூல் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். ஓகே. ஷெட்யூல் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். அப்ப இங்க நம்ம பார்க்குற முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. கொஸ்டினர்னா என்ன? மற்றும் ஷெட்யூல்னா என்ன? அப்படின்ட்டு. ஓகே. இது முக்கியமானது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். இதுக்கான டிஃபரன்ஸ். கொஸ்டினர் அப்படின்றது நம்ம நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ, நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த கேள்விகள எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதணும். ஓகே. கொஸ்டினருக்கும் சரி, ஷெட்யூலுக்கும் சரி, முக்கியமா கவனிக்க வேண்டிய பகுதி இது. கொஸ்டினருக்கும் சரி, ஷெட்யூலுக்கும் சரி, 2லயுமே என்ன காமனா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த கேள்விகள் எல்லாம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸா ரெடி பண்ணிட்டு, நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கிறோம் இல்லையா? அந்த மாரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸா ரெடி பண்ணிட்டு, ஒரு பேப்பர்ல எழுதுறோம். ஓகே. அத எழுதிட்டு, அதுக்கு நமக்கு அந்த ரிப்ளை குடுக்கக்கூடிய நபர், ஓகே. நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் குடுக்கக்கூடிய இன்ஃபார்மன்ட்ஸ் வந்துட்டு டைரக்ட்டா அவங்களே அதுல பதில் எழுதுறாங்க அப்படின்னா, டைரக்ட்டா அவங்களே அதுல பதில் எழுதி தராங்க அப்படின்னா, அது வந்துட்டு கொஸ்டினர். இப்ப எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கான பதில்களா டைரக்ட்டா ஸ்டூடண்ட்ஸ் தான் எழுதி டீச்சர்ஸ் குடுக்குறாங்க. ஓகே. அது வந்துட்டு என்னது? கொஸ்டினர். அதே நேரம் ஷெட்யூல்ஸ் அப்படின்னா என்ன? ஷெட்யூல் அப்படின்றது நமக்கு தேவையான இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர கொண்டுட்டு இப்ப நம்ம சென்சஸ் டேட்டாலாம் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு நபர்கள் வருவாங்க. பார்த்திருக்கீங்கல்ல? எனுமரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சென்சஸ் டேட்டா கலெக்ட் பண்ணவங்க என்ன வச்சிருப்பாங்க? அவங்க கையில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு கொஸ்டினர் வச்சிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்னும் அவங்க கேட்பாங்க. ஓகே. கேட்டுட்டு அந்த வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லுவாங்க. இந்த பதில் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? நோட் பண்ணிருவாங்க. அப்போ இன்ஃபார்மன்ட்ஸ் வந்துட்டு இன்ஃபார்மன்ட் அப்படின்னா, பதில் குடுக்கக்கூடிய நபர்கள் தான் இன்ஃபார்மன்ட் அப்படின்னு. இப்ப இன்ஃபார்மன்ட்ஸ் வந்துட்டு ரிப்ளை குடுப்பாங்க. அந்த ரிப்ளைய இந்த எனுமரேட்டர்ஸ் அதாவது கேள்வி கேட்பாங்க. கேட்கிற நபர்களே அந்த இன்ஃபர்மேஷன் பதில் சொல்ல சொல்ல அவங்க நோட் பண்ணி ஓகே. ஆன்ஸர்ஸ அவங்க நோட் பண்ணிப்பாங்க. அப்போ இன்ஃபார்மன்ட் டைரக்ட்டா ஆன்ஸர் எழுதி குடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு கொஸ்டினர். ஷெட்யூல் அப்படின்னா என்னது? எனுமரேட்டர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அவங்கள்ட்ட காமிக்கலாம் மாட்டாங்க. அதுல இருக்க கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்னா கேட்பாங்க. நம்ம பதில் சொல்ல சொல்ல அவங்களே நோட் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஷெட்யூல் அப்படின்றது. ஓகே. இப்போ ஷெட்யூல்ஸ் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். இப்போ ட்ரெயின்ட் பீப்பிள் கலெக்ட் ரெஸ்பான்ஸஸ் டைரக்ட்லி. இதுக்குன்னு தனியா ட்ரெயின்ட் பீப்பிள் இருப்பாங்க. அந்த ட்ரெயின்ட் பீப்பிள தான் நம்ம என்ன சொல்றது? இந்த டேட்டா கலெக்ட் பண்ண போகக்கூடிய எனுமரேட்டர் அப்படின்னு. இப்ப எனுமரேட்டர் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரெஸ்பான்ஸஸ டைரக்ட்டா கேள்விகள் கேட்டு நோட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகே. இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னது? டெலிஃபோன் இன்டர்வியூஸ் ஆர் ஆன்லைன் ஃபார்ம்ஸ். நம்ம அந்த Google ஃபார்ம்லாம் இப்ப நெறைய வந்துருச்சு இல்லையா? ஆன்லைன் ஃபார்ம்ஸ் மூலமா நமக்கு தேவையான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். சர்வேஸ்லாம் இப்ப நெறைய பேர் ஏன் YouTubeயே கலெக்ட் பண்ணிக்குது. ஓகே. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த சர்வே ஃபில் பண்ணி பாருங்க. எங்க YouTube எக்ஸ்பீரியன்ஸஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி YouTubeயே கேட்குது. ஓகே. YouTube மட்டும் இல்ல. YouTube, Amazon, Flipkartன்ட்டு இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஆன்லைன் சர்வீசஸ்மே இது புரொவைட் பண்றது உண்டு. ஓகே. இப்போ வந்து டெலிஃபோன் மூலமா நம்ம கால் பண்ணி கேள்விகள கேட்கலாம். இல்லன்னா ஆன்லைன் ஃபார்ம்ஸ், Google ஃபார்ம் அந்த மாரியான மெத்தட்ஸ் மாடர்ன் டூல்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 6 மெத்தட்ஸ் தான் என்ன அப்படின்றது, பிரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய டிஃபரெண்ட் மெத்தட்ஸ். ஓகே. அது என்னென்ன? 1 டைரக்ட் பெர்சனல் இன்வெஸ்டிகேஷன், இன்னொன்னு இன்டைரக்ட் ஓரல் இன்வெஸ்டிகேஷன், 3வது இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் லோக்கல் கரஸ்பாண்டன்ட்ஸ், 4வது மெயில்டு கொஸ்டினர் மெத்தட், 5வது ஷெட்யூல் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ், 6வது டெலிஃபோன் இன்டர்வியூஸ் இல்லன்னா ஆன்லைன் ஃபார்ம்ஸ். இனி செகண்டரி டேட்டா சொன்னோம் இல்லையா? செகண்டரி டேட்டாக்கான என்னென்ன சோர்சஸ் இருக்கு? சோர்சஸ் ஃபார் செகண்டரி டேட்டா. பப்ளிஷ்டு ரிப்போர்ட்ஸ். கவர்ன்மென்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ். ஓகே. பப்ளிஷ்டு ரிப்போர்ட்ஸ். NSSO நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். ஓகே. இப்ப NSSOட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். ஓகே. CSO சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஓகே. அப்ப NSSO, CSO அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸா இருக்கலாம். இல்லைன்னா எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? அந்த ரிப்போர்ட் எல்லாமே அதாவது பப்ளிஷ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் செகண்டரி டேட்டா. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி எனக்கு அந்த ரிப்போர்ட்ல இருந்தே கிடைச்சிருது அப்படின்னு நான் இதுக்குன்னு தனியா கொஸ்டினர் இல்லைன்னா ஷெட்யூல்லாம் ரெடி பண்ணி எனுமரேட்டர்லாம் செட் பண்ணி அங்கே போய் இங்கே போய் கலெக்ட் பண்ணி இருக்கிறத விட எனக்கு அந்த டேட்டா இங்கேயே கிடைக்குது நான் அதுல இருந்து எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு செகண்டரி டேட்டா. ஓகே. அப்போ சோர்சஸ் ஆஃப் செகண்டரி டேட்டால என்னென்ன வரும்? பப்ளிஷ்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே செகண்டரி டேட்டா. கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். கவர்ன்மென்ட் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். ஓகே. கவர்ன்மென்ட்டுடைய வெப்சைட்ஸா இருக்கலாம். இல்லன்னா கவர்ன்மென்ட்டுடைய பப்ளிகேஷன்ஸா இருக்கலாம். இது எல்லாமே என்னதான் செகண்டரி டேட்டா. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, ம மத்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் சரி, கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, கவர்ன்மென்ட் ரிப்போர்ட்ஸ், ஓகே கவர்ன்மென்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது பிரைமரி டேட்டாவா, செகண்டரி டேட்டாவா அப்படின்னு கேட்குது. இது என்ன டேட்டா?
செகண்டரி டேட்டா. ஓகே. கவர்ன்மென்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்னது? செகண்டரி டேட்டா. கவர்ன்மென்ட் ரெக்கார்ட்ஸ், கவர்ன்மென்ட் ரிப்போர்ட்ஸ் இப்படிலாம் கேள்விகள் கேட்கறாங்க. அது பிரைமரியா, செகண்டரியா அப்படின்னு கேட்டா, அது என்ன டேட்டா? செகண்டரி டேட்டா. ஓகே. அடுத்து ஜர்னல்ஸ், நியூஸ் பேப்பர், ரிசர்ச் பேப்பர் இதுல இருந்தெல்லாம் நம்ம டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே என்னதான்? செகண்டரி டேட்டா தான். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? வெப்சைட்ஸ். இப்ப வெப்சைட்ஸ்ல தானே இந்த டேட்டா யாரு டேட்டா? இன்டர்நேஷனல் பாடிஸ் டேட்டாலாம் நம்ம வெப்சைட்ல போய் தானே எடுக்க முடியும். அப்ப இந்த டேட்டாஸ்லாம் என்ன? யுனைட்டட் நேஷன்ஸ், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஏஜென்சியினுடைய டேட்டாஸுமே என்னதான்? செகண்டரி டேட்டா. ஓகே. அந்த டேட்டாஸ் எல்லாம் ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய சோர்சஸ். இங்க இருந்தெல்லாம் நம்ம டேட்டாஸ எடுத்துக்கலாம். ஓகே. புரியுதுங்களா? இங்க யுஎனுடைய சைட்ல இருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர்ல இருந்து வேணாலும் நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். ஓகே. இங்க இருந்தெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இந்த வார்த்தை புரிஞ்சுச்சா? அங்க இருந்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அங்க இருந்தெல்லாம் நம்ம நமக்கான செகண்டரி டேட்டாவா அங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. புரியுதுங்களா? இதுதான் சோர்சஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன். இப்போ நான் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டுல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ பத்தி நான் ஏதோ ஒரு ஸ்டடி பண்றேன். ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே சேர்ந்து தான் என்னுடைய என்னன்றது பாப்புலேஷன் அப்படின்றது. ஓகே. இப்போ பாப்புலேஷன் அப்படின்னா என்ன? The entire group of items, the entire group of items or individuals under study. நம்ம பண்ண போற ஸ்டடிக்கு தேவைப்படும் entire group of people இல்லைன்னா ஐட்டம்ஸ்னா என்னன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் அப்படின்றது. இப்போ பாப்புலேஷன்னா மக்கள் தொகை மனுஷங்க மட்டும் தான் வருவாங்களா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. மரம் வரும், விலங்குகள் வரும், எறும்பு, பறவைகள் என்ன வேணா வரலாம். மலைகள் வரலாம், ஆறுகள் வரலாம், குளங்கள் வரலாம். என்ன வேணாலும் பாப்புலேஷன் வரலாம். நம்ம எதை பத்தி ஸ்டடி பண்றோம்? இப்ப நம்ம ஒரு டாபிக்க பத்தி ஸ்டடி பண்றோம் அப்படின்னா, அது யாருமா ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்ப்போம். எதை பத்தி நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம் அப்படின்றது பார்ப்போம். இப்ப எதை பத்தி நம்ம டேட்டாவ கலெக்ட் பண்ணோம்? இப்ப ஸ்டூடண்ட்ஸ பத்தி நான் டேட்டா கலெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் தான் என்னுடைய என்னன்றது பாப்புலேஷன் அப்படின்றது. அதே நேரம் நான் அப்போ வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ பத்தி, முதியோர்கள பத்தி நான் என்ன பண்றேன், டேட்டா கலெக்ட் பண்றேன் அப்படின்னா, முதியோர்கள் தான் என்னுடைய பாப்புலேஷன் அப்படின்றது. ஓகே. ஒரு 65 வயசுக்கு மேல இருக்க ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க பத்தி நான் ஸ்டடி பண்றேன் அப்படின்னா, 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் என்னுடைய பாப்புலேஷன். புரியுதுங்களா? அப்ப எக்ஸாம்பிள் இங்க நம்ம என்ன பார்த்தோம்? காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தோம். அப்ப எக்ஸாம்பிள் என்ன? ஆல் ஸ்டூடண்ட்ஸ் இன் தமிழ்நாடு காலேஜஸ். அவங்க தான் என்னது? என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் அப்படின்றது. ஆனா, நம்ம பிராக்டிகலி யோசிச்சு பார்க்கும்போது, இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸையும் நான் போய் பார்த்து நான் டேட்டா கலெக்ட் பண்ணி முடிக்க முடியுமா? அதுக்குள்ள நான் வயசாகி செத்து போயிருவேனே அப்படின்னு நமக்கு தோணும். ஓகே. இப்ப அப்படி நம்ம பார்க்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்? இவ்ளோ பெரிய பாப்புலேஷன கவர் பண்றதுன்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் மாதிரியான திங்ஸ். ஓகே. பாசிபிள் எப்படி? இந்த டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு நான் நெறைய எனுமரேட்டர்ஸ் நெறைய நம்பர்கள செட் பண்ணி வைக்கணும். அப்ப அவங்களுக்குன்னு நான் நெறைய காசு செலவு பண்ணணும். நெறைய டைம் செலவு பண்ணணும். ஓகே. நெறைய ப்ரொசீஜர்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு. அப்போ இத சரி பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இவ்வளவு பெரிய பாப்புலேஷன நான் கவர் பண்றதுக்கு பதிலா, இந்த பெரிய பாப்புலேஷன ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சாம்பிள நான் என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். ஓகே. ஒரு சின்ன சாம்பிள எடுக்கலாம். அந்த சாம்பிள்ல இருந்து இப்போ ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு 1,00,000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த 1,00,000 ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து நான் ஒரு 150 பேர செலக்ட் பண்ணி, இந்த 150 பேர்ட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்ணா எனக்கு அது ஈஸி தானே! இல்லையா? அப்ப அந்த 150 பேர் தான் என்னுடைய என்னன்றது? என்னுடைய சாம்பிள் அப்படின்றது. 150 பேர் தான் என்னுடைய சாம்பிள் அப்படின்றது. இப்போ சாம்பிள்னுடைய டெஃபினிஷன் என்னவா இருக்கும்? எ ஸ்மால் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன். ஓகே. எ ஸ்மால் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தான் என்ன அப்படின்றது சாம்பிள் அப்படின்றது. எக்ஸாம்பிள் என்ன? எக்ஸாம்பிள் 500 ஸ்டூடண்ட்ஸ் செலக்டட் ஃப்ரம் தமிழ்நாடு காலேஜஸ். ஓகே. இவ்வளோ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து நான் ஒரு 500 பேர செலக்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த 500 பேர் தான் என்னது? என்னுடைய சாம்பிள் அப்படின்னு. ஓகே. இனி நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல என்ன இருந்துச்சு? சென்சஸ் அண்ட் சாம்பிளிங் மெத்தட்ஸ். ஓகே. சென்சஸ் அண்ட் சாம்பிளிங் மெத்தட்ஸ். இப்போ இந்த வகுப்பு நீங்க பார்க்கும்போது, இப்ப இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன், காணொளி வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த சிலபஸ்ல குடுத்திருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னவோ, அந்த டாபிக்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் பத்தி மட்டும் தான் நான் சொல்றது. அத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா போறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு இப்போ சுவாலஜி பொறுத்தவரைக்கும் 12 யூனிட்ஸ் இருக்கு. மேத்ஸ் எல்லா சப்ஜெக்டும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 10 யூனிட்ஸ் அதுக்கு மேல தான் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப அப்படி பார்க்கும்போது, உங்களுக்கு உங்க கோர் சப்ஜெக்ட்ல இருந்து கேள்விகள் கண்டிப்பா கொஞ்சம் டிஃபிகல்டி அதிகமாவே கேட்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட். ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் தேவையான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அதில பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்படின்றத பத்தி மட்டும் தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. அப்போ அந்த விஷயம் ஒவ்வொரு டெர்ம்ஸினுடைய டெஃபினிஷன்ஸ் என்ன? அதுக்குள்ள என்னென்ன வருது? அப்படின்றத பத்தி மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணா போதும். ரொம்ப டீட்டெயில்டா உள்ளுக்குள்ள போயிட்டு, சென்சஸ் ரிப்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள் வருது? போன 2011 சென்சஸ் ரிப்போர்ட்ல என்னெல்லாம் இருந்துச்சு? அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு கிடையாது. ஓகே. இங்க குடுத்திருக்கிறது சென்சஸ் அண்ட் சாம்பிளிங் மெத்தட்ஸ்னா என்ன? அந்த மெத்தட் பத்தி தான் கேட்டிருக்காங்க. இப்போ சென்சஸ் மெத்தட் அப்படின்றது கம்ப்ளீட் எனுமரேஷன். எனுமரேஷன் அப்படின்னா கலெக்டிங் இன்ஃபர்மேஷன்.
ஓகே. எனுமரேட்டர் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. எனுமரேட்டர்னா என்ன? இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போகக்கூடிய நபர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது? எனுமரேட்டர் அப்படின்றது. த பெர்சன் ஹூ கலெக்ட் இன்ஃபர்மேஷன். அதுதான் என்னது? எனுமரேட்டர். எனுமரேஷன் அப்படின்னா என்ன? ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகே. ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் தான் என்னது? எனுமரேஷன் அப்படின்றது. அப்போ கம்ப்ளீட்டா பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்றோம்? அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, அது வந்துட்டு சென்சஸ் மெத்தட். ஓகே. அப்ப சென்சஸ் மெத்தட்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன? கம்ப்ளீட் எனுமரேஷன். இப்ப அதுல என்ன வரும்? ஆல் யூனிட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் ஸ்டடீட். ஆல் யூனிட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் ஸ்டடீட். அப்ப எல்லார்ட்டயுமே நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, அது என்னவா இருக்கும்? அது வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஆனா, இதுல சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஓகே. ரொம்ப டைம் எடுத்துக்கும் அண்ட் காஸ்ட்லியா இருக்கும். அதனால தான் நம்ம சென்சஸ் ஓகே நம்ம பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்போம் இல்லையா? பாப்புலேஷன் சென்சஸ்னா வந்துட்டு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அது இருக்கக்கூடியது எல்லா நாடுகள்லயும். ஓகே. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்பாங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா, அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் தேவைப்படும். ஓகே. 1 வருஷம் தேவைப்படும். எத்தன நபர்கள், எத்தன டீச்சர்ஸ் அதுக்கு முன்னாடி போவாங்க. எவ்வளோ பேர் போய் டேட்டா கலெக்ட் பண்றாங்க. ஓகே. நெறைய பேர் தேவைப்படும். நெறைய டைம் கன்சியூம் பண்ணும். ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே காசு குடுக்கணும். சும்மாவா போய் எடுப்பாங்க. இல்ல அதுக்குன்னு தனியா அவங்களுக்கு டிராவல் அலவன்ஸ், தனியா டிஏ அப்படின்ட்டு சில பல விஷயங்கள் இருக்கு. ஓகே. அப்ப சென்சஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டான்றது ஆக்குரேட்டா இருக்கும். ஆனா அது வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் அண்ட் காஸ்ட்லியா இருக்கக்கூடிய விஷயம். அது எப்போ நம்ம சென்சஸ் வந்துட்டு தாராளமா பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பாப்புலேஷன் வந்து ஸ்மால். பாப்புலேஷன் வந்து கம்மி. ஓகே. பாப்புலேஷன் கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு என்ன சொல்றது? 1000 பேர் 1000 பேத்துக்குள்ள தான் இருக்காங்க மொத்தமாவே அப்படின்னு நம்ம வேணா ஓகே. பாப்புலேஷன் சென்சஸ் நம்ம கம்ப்ளீட் எனுமரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதே மாரி நமக்கு ஹை ஆக்குரசி இஸ் நீடட். நமக்கு வந்துட்டு ரொம்ப துல்லியமான பதில்கள் தேவ. ரொம்ப துல்லியமான டேட்டா நமக்கு தேவ அப்டின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சென்சஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கம்ப்ளீட் எனுமரேஷன் நடத்திக்கலாம். மத்தபடி உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நல்ல ஆக்குரசி போதும். ஒரு ரொம்ப ஹை ஆக்குரசிலாம் நமக்கு தேவையில்ல. ப்ரிசைஸா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்டின்னு நமக்கு தேவையில்ல அப்டின்னா, நம்ம சாம்பிளிங்கே கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப நம்ம என்ன கண்டக்ட் பண்ணிக்கலாம் சொன்னோம்? சாம்பிளிங் கண்டக்ட் பண்ணிக்கலாம் சொன்னோம். இப்ப சாம்பிளிங்னா என்ன? ஒன்லி எ சப்செட் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் ஸ்டடிட். பாப்புலேஷனுடைய ஒரு சின்ன ஒரு சப்செட். முன்னாடி அந்த டயகிராம் பார்த்தோம் இல்லையா? அந்த பெரிய பாப்புலேஷன்ல இருந்து நம்ம சின்னதா ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறோம். இந்த பாப்புலேஷனுடைய சின்ன சப்செட் தான் என்னது? அந்த சாம்பிள் அப்படின்றது. ஒன்லி எ சப்செட் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் ஸ்டடிட் அப்படின்னா, அது வந்துட்டு சாம்பிளிங். இப்போ சாம்பிளிங் மெத்தட பொறுத்தவரைக்கும் என்னது? லெஸ் டைம், லோ காஸ்ட், ஃபேர்லி ஆக்குரேட் இஃப் டன் வெல். நம்ம சாம்பிளிங்க வந்து அந்த சாம்பிள் கலெக்ட் பண்றதுக்கு கரெக்ட்டான ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி, கரெக்ட்டான நபர்கள விட்டு அந்த டேட்டாவ நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, அது வந்துட்டு நமக்கு கரெக்ட்டான ரிசல்ட். கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டே நமக்கு குடுக்கும். ஃபேர்லி ஆக்குரேட்டான ரிசல்ட் குடுக்கும். அடுத்து சாம்பிளிங் மெத்தட். சாம்பிளிங் மெத்தட்னா என்ன? நம்ம இப்ப சொன்னது தான் ஒன்லி சப்செட் ஆஃப் எ பாப்புலேஷன் ஸ்டடிட். அடுத்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் இருக்கு? என்னென்ன மெத்தட்ஸ்ல நம்ம சாம்பிளிங் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இருக்கு. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா இப்போ ஒரு 10 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்காங்க. எனக்கு ஒரு 3 பேர் வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் நான் குடுக்குறேன். ஓகே. அந்த 10 பேருக்குமே என்னுடைய சாம்பிள்க்கு வரதுக்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ என் வீட்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர்ல நான் ஒரு 3 பேர கூட்டிட்டு நான் டூர் போறேன் அப்படின்னா, அந்த 10 பேருக்குமே நான் ஈக்குவல் சான்ஸ். 10 பேர்ல நான் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் குடுக்குறேன். ஓகே. அந்த 10 பேரும் என் ஃபிரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அந்த 10 ஃபிரெண்ட்ஸுக்குமே நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் குடுக்குறேன். அதுலேருந்து நான் ஏதோ ஒரு 3 பேர நான் கூட்டிட்டு போணும் அப்படின்னா, 10 பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ். யாருக்குமே நான் அதிக பிரிஃபரன்ஸ் எதுவும் குடுக்கல அப்படின்னா, அது வந்துட்டு சிம்பிள் ரேண்டம். ஓகே. அப்படி சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இருக்கு. ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் இருக்கு. சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் இருக்கு. கிளஸ்டர் சாம்பிளிங் இருக்கு. ஜட்ஜ்மென்ட் ஆர் பர்ப்பசிவ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் இருக்கு. ஓகே. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா என்னது? இவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே. இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர்ல எல்லாத்துக்குமே நான் ஈக்குவல் சான்ஸ் தான் குடுப்பேன். எதுக்கு? என்னுடைய சாம்பிள்ல இன்க்ளூட் பண்றதுக்கு. அப்ப a subset of statistical population in which each member of the subset in which each member of the subset has an equal probability ப்ராபபிலிட்டினா என்னது சான்ஸ் அவங்கள செலக்ட் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம் ஓகே சான்ஸ் அப்படின்றது என்னது ப்ராபபிலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே நான் ஈக்குவல் சான்ஸ் தான் கொடுக்குறேன் என்னுடைய சாம்பிள்ல வரதுக்கு அப்படின்னா அது வந்துட்டு என்னது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்றது and is mean to be an unbiased representation of the group. இப்ப நம்ம சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் எதுக்காக செலக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்பயாஸ்ட் ரெப்ரசன்டேஷன். அந்த பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன நம்ம யாருக்கும் ஒரு பிரிஃபரன்ஸ் குடுக்காம, எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து எடுக்கிறோம் அப்படின்னாலே, அது வந்துட்டு அன்பயாஸ்ட். ஓகே. அது வந்துட்டு நம்ம ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே துல்லியமான ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரிஃபரன்ஸ் குடுத்து நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பிரிஃபரன்ஸ் குடுத்து நம்ம எடுக்கக்கூடியது என்னது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்றது.
ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா ஸ்ட்ராட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்ட்ராட்டா அப்படின்னா என்னது? இப்போ நீங்க இந்த இந்த ரப்பர் எஸ்டேட்டு இல்லைன்னா அந்த தேயிலை தோட்டங்கள்லாம் பார்க்கும்போது, ஒவ்வொரு தட்டு தட்டா வச்சு அந்த செடிகள அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் என்னது? ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம சாம்பிளிங் எப்படி ஸ்ட்ராட்டிஃபைட் பண்றதுன்னு பார்த்தோம்னா, இப்போ பாப்புலேஷன் இதுதான் என்னுடைய பாப்புலேஷன் அப்படின்னா, அந்த பாப்புலேஷன்ல ஒரு 4 கலர்ல இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் இருக்காங்க. ஓகே. ஒரு 4 குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அந்த 4 குரூப் ஆஃப் பீப்பிள நான் அவங்கவங்களுடைய நேச்சருக்கு தகுந்தவாறு இவங்க எல்லாருமே ஒரு குரூப்ல வருவாங்க. அடுத்து இந்த கலர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இன்னொரு குரூப்ல வருவாங்க. இந்த கலர்ல இருக்கவங்க எல்லாரும் இன்னொரு குரூப்ல வருவாங்க. இந்த கலர்ல இருக்கவங்க எல்லாரும் 4வது குரூப்ல வருவாங்க. அப்படி நான் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ ஏன்னா இந்த பாப்புலேஷன் வந்து நம்ம ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஹெட்ரோஜீனியஸ். ஓகே. ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷன். இந்த ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷன அதாவது பாப்புலேஷன் வந்து ஹெட்ரோஜீனியஸா இருக்கு. அதுல ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பீப்பிள் இருக்காங்க அப்படின்னா, அத நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம அத ஹோமோஜீனியஸ் ஸ்ட்ராட்டாவா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். ஓகே. ஹோமோஜீனியஸ் ஸ்ட்ராட்டாவா நம்ம ஃபர்ஸ்ட் அத டிவைட் பண்ணணும். அப்போ ஒரே கேரக்டர் இருக்கக்கூடிய ஆளுங்கள ஒவ்வொரு குரூப்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டு, அந்த ஒவ்வொரு குரூப் இந்த ஒரு குரூப்பினுடைய பேர் தான் என்னது? ஸ்ட்ராட்டா அப்படின்றது. இந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டால இருந்தும் நான் என்ன பண்றேன்? சாம்பிள ரேண்டமா செலக்ட் பண்றேன். ஓகே. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டால இருந்தும் நான் சாம்பிள ரேண்டமா செலக்ட் பண்றேன். ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டா. ஒவ்வொரு ஸ்ட்ராட் எனக்கு இப்போ ஒரு 16 சாம்பிள் தேவைப்படுது அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டால இருந்து ஒரு 4, 4 பேர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நபர் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்ல அந்த நபர் எடுக்கிறேன். இவங்க 2 பேரையும் எடுக்கிறேன் அப்படின்னு, இவங்க 4 பேரும் எப்படி எனக்கு வருவாங்க? இவங்க 4 பேரும் எனக்கு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மூலமா நான் செலக்ட் பண்ணுவேன். சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். ஓகே. சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். இவங்க எல்லாருக்குமே இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான். அதுல இருந்து நான் ஏதோ ஒரு 4 பேரை நான் செலக்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் தான். அதுல இருந்து ஒரு 4 பேர் எடுக்கிறேன். இந்த ஸ்டாட்டால இருந்து ஒரு 4 பேர், இந்த ஸ்டாட்டால இருந்து ஏதோ ஒரு 4 பேர். அப்படி நான் கலெக்ட் பண்ணக்கூடிய சாம்பிள் தான் இந்த இருக்கக்கூடிய இந்த சாம்பிள். ஓகே. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, பாப்புலேஷன் வந்து ஹெட்ரோஜீனியஸா இருக்கு. ஓகே. பாப்புலேஷன் வந்து ஒரே கேரக்டரா இருக்கக்கூடியது இல்ல. இப்ப நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப பிளட் குரூப் வச்சு நம்ம என்ன பண்றோம்? சாம்பிள்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு ஏ ஏ ஏ பாசிட்டிவ் இருக்கு. இப்போ நம்ம பாப்புலேஷன்குள்ள ஏ பாசிட்டிவும் இருக்கும், ஏ நெகட்டிவும் இருக்கும், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ். ஓகே. இப்படி இவ்வளவு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்கக்கூடியது தான் நம்முடைய பாப்புலேஷன். அதுல ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்க எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டாக்குள்ள நான் கொண்டு வரேன். ஓகே. இந்த ஸ்ட்ராட்டாக்குள்ள ஏ பாசிட்டிவ் இருக்கவங்கள கொண்டு வரேன். இதுல பி பாசிட்டிவ் கொண்டு வரேன். இதுல ஏபி பாசிட்டிவ் கொண்டு வரேன். இதுல ஓ பாசிட்டிவ் கொண்டு வரேன். ஓகே. இப்படி அந்தந்த குரூப் ஆஃப் பீப்பிள நான் தனித்தனியா கொண்டு வந்துட்டு அவங்களுடைய பிளட்டினுடைய அந்த இம்யூன் பவர டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஒரு ஸ்டடி நடத்துறேன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த ஒவ்வொரு பாசிட்டிவ் குரூப்ஸ்ல இருந்தும் நான் என்ன பண்றேன்? நான் தனித்தனியா சாம்பிள்ஸ் எடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணி அப்ப இந்த ப்ரொசீஜர் தான் என்னது? ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்றது. புரிஞ்சுச்சா? அடுத்தது சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்றது. சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும், இப்போ இங்க ஒரு 12 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்ன பண்றோம்? கவுண்ட் பண்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் குடுக்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 12 பேர் இருக்காங்க. 12 பேர்ல எனக்கு சாம்பிளா 3 பேர் தேவைப்படுது. ஓகே. 12 பேர்ல சாம்பிளா எனக்கு 3 பேர் தேவைப்படுது. புரியுதுங்களா? எனக்கு சாம்பிளா 3 பேர் எடுக்கணும். என்ட்ட 12 பேர் இருக்காங்க அப்படின்னு, நம்ம அந்த பாப்புலேஷன் சைஸ் ஆன 12 சாம்பிள் சைஸ் ஆன 3ஆல நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு என்ன வரும்? நமக்கு 4 வரும். ஓகே. நமக்கு 4 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் 4 பேர் இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த பாப்புலேஷன் அந்த 12 பேர நம்ம 4 வச்சு செட்டா டிவைட் பண்ணணும். அப்ப நமக்கு ஒரு 3 செட் வரும். இந்த 4 பேத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ரேண்டமா ஏதாவது ஒருத்தர நம்ம செலக்ட் பண்றோம். ஓகே. இந்த 4 பேத்துல ஏதாவது ஒருத்தர நான் செலக்ட் பண்றோம். சப்போஸ் எனக்கு வரக்கூடிய நபர் வந்து 2ன்ற நம்பர் நான் ரேண்டமா செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு, 2 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். 2 ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு 4ன்ற நம்பர் கிடைச்சுச்சு இல்லையா? இந்த 2ஓட நம்ம என்ன பண்ணுவோம்? 4 கூட்டுவோம். 2 பிளஸ் 4 அப்ப என்ன வரும்? 6 வரும். அப்ப எனக்கு அடுத்து இந்த 6 வரும். அடுத்து 6 பிளஸ் 4 அடுத்து என்ன வரும்? எனக்கு இந்த 10 வரும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய நபர மட்டும் நம்ம சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் மூலமா செலக்ட் பண்ணிட்டு, மத்த வரக்கூடிய எல்லா நபர்களையுமே நம்ம சிம்பிளான ஒரு ஃபார்முலா பாப்புலேஷன் சைஸ் பை சாம்பிள் சைஸ்ன்னு பண்ணும்போது, நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர வச்சு நம்ம ஆட் பண்ணி போனோம் அப்படின்னா, நமக்கு அடுத்த சாம்பிள்ஸ்ல யார் வருவா அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரைக்கும் இதுல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண நபர் யாரு? ரேண்டமா செலக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த குரூப்ல இருந்து 4 பார்ட்டிசிபென்ட்ட நான் செலக்ட் பண்ணணும். ஓகே. 4த் பார்ட்டிசிபென்ட்ட இங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 பிளஸ் 4 அடுத்த 4 என்ன வரும்? 8 வரும். 8 பிளஸ் 4 என்ன வரும்? 12 வரும். புரியுதுங்களா இப்படி?
ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ராசஸ நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அதுபடி சிஸ்டமேட்டிக்கா அது அப்படியே நடந்துகிட்டே போகும் அப்படின்னா, இதுதான் என்ன சாம்பிள்? சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஓகே. அடுத்தது கிளஸ்டர் சாம்பிளிங். கிளஸ்டர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளஸ்டர்ன்றது நம்ம ஒரு சின்ன குரூப்ப தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த கொரோனாலாம் வந்தப்போ நம்ம கொரோனா கிளஸ்டர்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த கிளஸ்டர்ன்ற வார்த்தை அதிகமா அந்த டைம்ல பயன்படுத்தப்பட்டது. இப்போ கிளஸ்டர் சாம்பிளிங்னா என்னது? இது என்னுடைய மொத்த பாப்புலேஷன் அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் வந்து நான் ஆளுங்கள ஒவ்வொரு ஆளா பிக் பண்ணாம, அவங்களுடைய கேரக்டர் இல்லன்னா அவங்க குரூப்ப பொறுத்தவரையும் ஒரு குரூப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்னு. ஓகே. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள நான் என்னுடைய கிளஸ்டரா என்னுடைய சாம்பிளா செலக்ட் பண்றேன் அப்படின்னு இதுதான் கிளஸ்டர் சாம்பிளிங். நான் இந்த குரூப் நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த குரூப்ல எத்தன பேர் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே என்னுடைய சாம்பிள்குள்ள வந்துருவாங்க. ஒரு 5 பேர் இருக்காங்க. இப்ப இதுல 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த 3 பேருமே என்னுடைய சாம்பிள்குள்ள வந்துருவாங்க. இந்த 3 பேர்ட்ட இருந்துமே நான் டேட்டாவ கலெக்ட் பண்ணிக்குவேன். ஓகே. அடுத்து என்னுடைய கிளஸ்டர் இது என்ன அப்படின்னா, இந்த கிளஸ்டர்ல ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த 5 பேர்ட்ட இருந்துமே நான் டேட்டா கலெக்ட் பண்ணிக்குவேன். புரியுதுங்களா? அப்படி குரூப்பா நம்ம சாம்பிள்ஸ செலக்ட் பண்றது தான் என்னது? கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்றது. ஓகே. அடுத்து ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங், இம்பல்சிவ் சாம்பிளிங் பார்க்கும்போது, இப்ப நீங்க ஒரு ஸ்டடி பண்றீங்க. என்ன ஸ்டடி பண்றீங்கன்னா, நீங்க ஒரு கூலிங் கிளாஸ் பத்தி ஒரு ஸ்டடி பண்றீங்க. இப்ப ஐடி கம்பெனில ஒரு ஐடி கம்பெனில இப்ப இந்த டெக் ஃபீல்டுல அதிகமா வொர்க் பண்ணக்கூடிய நபர்கள், எந்த மாதிரியான ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றாங்க அதிகமா அப்படின்றத பத்தி நீங்க ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போன உடனே, அங்க இவ்வளவு பேர் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஸ்பெக்ஸ் எப்படிப்பட்டது? நீங்க எந்த மாரி கண்ணாடி யூஸ் பண்றீங்க? எந்த கண்ணாடி உங்களுக்கு அதிக கம்ஃபர்டபிள் குடுக்குது? அப்படின்றத பத்தி நீங்க ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா, கண்ணாடி போடாதவன்ட்ட போய் உங்க கண்ணாடி எப்படி இருக்குன்னு நம்ம கேட்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு 4 பேர் கண்ணாடி போட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த 4 பேர்ட்ட மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கேள்விகள கேட்போம். ஓகே. அந்த 4 பேர்கிட்ட மட்டும் தான் நம்ம நம்மளுடைய கேள்விகள கேட்போம். ஓகே. அவங்கள்ட்ட இருந்து நமக்கு தேவையான ரிசல்ட்ட நம்ம எடுத்துப்போம். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்னுடைய ஸ்டடி இது. இப்ப நான் வந்துட்டு கொரோனா வந்தவங்க. கொரோனா வந்து கியூர் ஆன பேஷண்ட்ஸ். இப்ப திரும்பவும் கொரோனா அலை வந்துகிட்டு இருக்கு. அப்போ கொரோனா வந்து கியூர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு அவங்க இப்ப எந்த மாரி எந்த மாரி ஃபீல் பண்றாங்க? அந்த டைம்ல அவங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாங்க? உங்கள யாருமே பார்க்க போயிருக்க மாட்டாங்க. எல்லாருமே பயமா இருந்திருக்கும். வீட்ல உள்ளவங்க கூட மாஸ்க்லாம் போட்டுட்டு இருந்தப்போ, அவங்களுடைய அந்த சைக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு? அவங்க மனசு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது? அப்படின்றத பத்தி ஸ்டடி பண்றோம் அப்படின்னா, கொரோனா வந்தவங்கள்ட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும். இல்லையா? யார் யாரெல்லாம் கொரோனா வந்துட்டு அதுலருந்து கியூர் ஆகி வந்திருக்காங்களோ, அவங்கள்ட்ட போய் தான் நான் அந்த கேள்விகள கேட்டு இந்த டேட்டாவ கலெக்ட் பண்ண முடியும். கொரோனாவே வராதவங்ககிட்ட போய் நான் போய், "நீங்க அந்த டைம்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க?" அப்படின்னா, "எனக்கு ஜாலியா இருந்துச்சு. நாங்கலாம் போலீஸ்லாம் வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்களுக்குலாம் தெரியாம நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் கேரம்ஸ்லாம் விளையாண்டோம்." அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும். அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்டு நமக்கு ஏதாவது தேவை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஓகே. அப்போ நமக்கு யாரு ரிப்ளை தந்தா நல்லா இருக்கும்னு நம்ம முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ரீ ஜட்ஜ்மென்ட்ல வந்துரும். அத பேஸ் பண்ணி நம்ம சாம்பிள்ஸ நம்மளாவே செலக்ட் பண்ணிட்டு, அவங்கள்ட்ட இருந்து டேட்டாவ கலெக்ட் பண்றது தான் ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங் அப்படின்றது. ஓகே. நீ டேட்டாவ டிஸ்க்ரீட் அண்ட் கன்டினியூஸ் டேட்டான்னு சொன்னோம் இல்லையா? அப்ப டிஸ்க்ரீட் டேட்டா இருக்கு, கன்டினியூஸ் டேட்டா இருக்கு. டிஸ்க்ரீட் வேரியபிள் அப்டின்னா என்னது? அது வந்துட்டு ஃபைனைட்டா இருக்கும். ஃபைனைட் இல்லன்னா கவுண்டபிள் அப்டின்றது தான் டிஸ்க்ரீட். வேரியபிள் அப்டின்னா என்ன? எ மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக் தட் கேன் டேக் டிஃபரண்ட் வேல்யூஸ். ஓகே. நமக்கு கான்ஸ்டன்ட்க்கு ஆப்போசிட் தான் வேரியபிள் அப்டின்றது நமக்கு தெரியும். ஒரு ரூ. 5 காயின் நீங்க எடுத்துக்கோங்க. ரூ. 5 காயின்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 5ன்றது ரூ. 5 தான். அது ரூ. 6 எல்லாம் ஒண்ணும் மாறல. அந்த காயின்றது ரூ. 5 தான். ஓகே. அது வந்துட்டு வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கு. அதே நேரம் வேரியபிள் அப்டின்னா, அந்த ரூ. 5யோட வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த ரூ. 5 குடுத்து நம்ம வாங்கக்கூடிய பொருளுடைய வேல்யூ இருக்கும் இல்லையா? அந்த பொருளினுடைய வேல்யூ. இப்ப ரூ. 5 குடுத்து நீங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி சீனி கேட்டிருக்கீங்க ஒரு கடையில. ஓகே. ஒரு கடைக்கு போறீங்க. நீங்க கொஞ்சம் சீனி தாங்கண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 5க்கு சீனி தாங்கன்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஸ்பூன் சீனி குடுக்குறாங்கன்னு அதே நேரம் நீங்க அதே ரூ. 5 கொண்டு இப்ப போறீங்க. அதே கடைக்கு போறீங்க. அண்ணே இப்போ ஒரு ரூ. 5 சீனி தாங்கன்னு சொல்லி கேட்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு 1/2 ஸ்பூன் சீனியோ, மிஞ்சி மிஞ்சி போனா 1 ஸ்பூன் சீனியோ நமக்கு அள்ளி குடுப்பாரு. ஓகே. அப்ப அந்த வேல்யூல டிஃபரன்ஸ் வருது இல்லையா? அந்த வேல்யூ டெய்லி அந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு அப்டின்னா, அதுதான் என்னது வேரியபிள் அப்டின்றது. வேரி ஆகிக்கிட்டே இருக்கு. அதான் என்னது வேரியபிள் அப்டின்றது. இப்ப டிஸ்க்ரீட் வேரியபிள் அப்டின்னா, நம்மளால கவுண்ட் பண்ணக்கூடியது. 1, 2, 3, 4 நம்மளால கவுண்ட் பண்ணக்கூடியது. இன்னும் ஃபைனைட்டா இருக்கு. மொத்தம் 10 தான் இருக்கு. ஓகே. அப்டின்னா அது என்ன வேரியபிள்? டிஸ்க்ரீட் வேரியபிள் அப்டின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எத்தன குழந்தைங்க இருக்காங்க, எக்ஸாம்ல எத்தன மார்க் வந்திருக்கு, இதெல்லாம் என்னது டிஸ்க்ரீட் வேரியபிள். அதே நேரம் கன்டினியூயஸ் வேரியபிள் அப்டின்னா என்னது, நமக்கு ஒரு ரேஞ்ச் சொல்ல முடியும். 10 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும். ஓகே, எல்லாம் 10 மீட்டர்லேருந்து 15 மீட்டருக்குள்ள இருக்கும். டிஸ்டன்ஸ் சொல்றது, டெம்பரேச்சர் சொல்றது, ஹைட், வெயிட் இதெல்லாம் என்னது கன்டினியூயஸ் வேரியபிள். இட் டேக்ஸ் எனி வேல்யூ. ஓகே, எனி வேல்யூ வித்தின் எ ரேஞ்ச்.
ஓகே. இப்ப ஹைட் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கேல வச்சு மெஷர் பண்றோம் அப்டின்னா, நமக்கு சென்டிமீட்டர்ல மட்டும் தான் கிடைக்கும். 10 சென்டிமீட்டர்னா 10.5 சென்டிமீட்டர்ன்னு நம்ம சொல்லலாம். அத விட ஒரு ஒரு பேப்பரோட திக்னெஸ் நம்ம பார்க்கும்போது, அத விட இன்னொரு அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமென்ட் ஒரு வெர்னியர் காலிப்பரோ, ஸ்க்ரூ கேஜ்ன்ற மாரியான இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம திக்னஸோ, ஹைட் இந்த மாரியான அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் எடுத்து நம்ம மெஷர் பண்ணும்போது, நமக்கு இன்னும் டெசிமல் வேல்யூஸ் நெறைய கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. அப்போ இந்த ஹைட்டு, வெயிட்டு, டெம்பரேச்சர் இதெல்லாம் என்னது? கன்டினியூயஸ் வேரியபிள். அது வந்து ஒரு ஃபிக்ஸடா இவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்ம சொல்லக்கூடிய. எப்பவுமே நம்ம அந்த இன்டர்வல்ல தான் மேக்ஸிமம் ப்ராப்பரா கரெக்ட்டா நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே. அப்ப அதுதான் என்னது? கன்டினியூயஸ் வேரியபிள் அப்படின்றது. இனி இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன விஷயங்களுடைய ஒரு சம்மரி டேபிள் பார்ப்போம். பிரைமரி டேட்டானா என்னது? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டேட்டா கலெக்டட் டைரக்ட்லி. டைரக்ட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டேட்டா. எக்ஸாம்பிள்க்கு வந்து சர்வேல இருந்து நம்ம சர்வே பண்ணி எடுக்கக்கூடிய டேட்டா, இன்டர்வியூ பண்ணி எடுக்கக்கூடிய டேட்டாலாம் என்னது? பிரைமரி டேட்டா. இனி செகண்டரி டேட்டால என்ன வரும்? செகண்டரி டேட்டான்றது ஆல்ரெடி அவைலபிள் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே. மத்த சோர்சஸ்ல இருந்து ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது செகண்டரி டேட்டா. கவர்ன்மென்ட் ரிப்போர்ட்ஸ், ஜர்னல்ஸ் இந்த எக்ஸாம்பிள முக்கியமா கவனிச்சுக்கோங்க. ஓகே. கவர்ன்மென்ட் ரிப்போர்ட்ஸ்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னா, செகண்டரி டேட்டா. ஓகே. அடுத்து பாப்புலேஷன் என்னது? ஹோல் குரூப் அண்டர் ஸ்டடி. அப்போ எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸையும் நான் ஸ்டடி பண்றேன் அப்படின்னா, அது வந்து பாப்புலேஷன். அதே சாம்பிள்னா என்னது? பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷனோட ஒரு பகுதி தான் என்னது? சாம்பிள் அப்படின்றது. அப்போ 200 செலக்டட் டீச்சர்ஸ். என்னது? சாம்பிளுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சென்சஸ்னா என்னது? ஸ்டடி ஆஃப் என்டையர் பாப்புலேஷன். என்டையர் பாப்புலேஷனையுமே நான் ஸ்டடி பண்றேன் அப்படின்னு இது வந்துட்டு சென்சஸ் இல்லன்னா கம்ப்ளீட் எனுமரேஷன் அப்படின்றது. அதுக்கான எக்ஸாம்பிள் இந்தியன் பாப்புலேஷன் சென்சஸ். சாம்பிளிங் அப்படின்னா என்னது? ஸ்டடி ஆஃப் எ சப்செட். ஓகே. இந்த சாம்பிள நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியதான் என்னது? சாம்பிளிங் அப்படின்றது. எலக்ஷன் எக்ஸிட் போல்ஸ்லாம் இருக்கு. இப்ப எலக்ஷன் முடிஞ்சுட்டு நம்ம இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒரு எக்ஸிட் போல்லாம் நடத்துவாங்க இல்லையா? கொஞ்சம் பேர்ட்ட கேட்டுட்டு யார் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் என்னது? அந்த எலக்ஷன் எக்ஸிட் போல்ஸ்லாம் என்னது? சாம்பிளிங். டிஸ்க்ரீட் வேரியபிள்னா என்னது? கவுண்டபிள் வேல்யூஸ். நம்மளால எண்ணி சொல்லக்கூடியது. அதான் என்னது? டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ் அப்படின்றது. நம்பர் ஆஃப் கோல் ஸ்கோர்ட். எத்தன கோல் அடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்கிறோம்ல, அதெல்லாம் என்னது? டிஸ்க்ரீட் வேரியபிள். கன்டினியூயஸ் வேரியபிள்னா என்னது? மெஷரபிள் ஆனா ரேஞ்ச் பேஸ்டு வேல்யூஸ். அது வந்து ஒரு இன்டர்வல்ல சொல்லக்கூடிய வேல்யூஸா இருக்கும். அதுதான் என்னது? கன்டினியூயஸ் வேரியபிள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்? ஸ்பீடு வரும், இன்கம் வரும், ஹைட் வரும். இதெல்லாம் என்னது? கன்டினியூயஸ் வேரியபிள்ஸ். ஓகே. அவ்வளவுதான். நம்ம ஃபர்ஸ்ட் போர்ஷன் பத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிரும். இவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, இந்த இவ்வளவு நேரத்துக்குள்ளயே நீங்க ஃபர்ஸ்ட் போர்ஷன்ஸ என்டர்லி கவர் பண்ணிடணும். இதுலருந்தே மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வரை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, அது ரொம்ப சிம்பிளான பகுதி. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்கப்படும். 2 மார்க்ஸ் வரைக்கும் நீங்க 2 கொஸ்டின்ஸ் வரையும் நீங்க கரெக்ட்டா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அப்போ நம்ம முயற்சி பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இப்போ நம்ம ஆண்டவன வேண்டுறோம். ஆண்டவனே என்னால உனக்கு குடுக்க முடியாது அப்டின்னு சொன்னா கூட நம்ம முடிஞ்சுச்சுன்னா நம்மளால மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுறோம் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு அது கிடைச்சிரும். ஓகே. நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ, அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எஃபோர்ட் போட்டா கண்டிப்பா ரிசல்ட் உண்டு. அது இன்னொரு வகையில சொல்லணும்னா, எஃபோர்ட் போட்டா தான் ரிசல்ட் உண்டு. எஃபோர்ட் போடுறவனுக்கு தான் ரிசல்ட் வரும். ஓகே. இப்ப எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் சொன்னோம். கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. அது எப்படி உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா போணுச்சா? ஸ்லோவா போணுச்சா? உங்களுக்கு ஓகேவா? எப்படி இருக்குன்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.